ஒரு சாங் ஒண்ணு பார்க்கலாம். தீனதயாபரணி வணக்கம், தீனதயாபரணி வணக்கம், சின்மயனே சிவனே என்னுள் உரைபவனி, தீனதயாபரணி வணக்கம். ஜகமதில் ஒரு திகழ் ஒளி தரு, ஜகமதில் ஒரு திகழ் ஒளி தரு, தீனதயாபரணி வணக்கம். சித்த வேத குருவே அருள்வரி பெரு முக்தி மோட்ச குருவே, தீனதயாபரணி வணக்கம். ஞானத்திற்கெல்லாம் அன்பு நாயகமே, ஞானத்திற்கெல்லாம் அன்பு நாயகமே, நின் பண்பு மௌனமே வரம்பு, முடிவுரை நினைதருள் அது தொடு கனிமலர் மதுகொடி எனதொடு, தீனதயாபரணி வணக்கம். கரும்பினில் மதுரமும் கனியினில் ரசமும், கலப்பில்லா பாலில் வெண்ணையை போலும், இரும்பினில் நீர் என இருந்திடும் உன் கருணை, தீனதயாபரணி வணக்கம். சாரி, நான் அது ஓகே, லாஸ்ட் அது 2 லைன் இருக்கு. அது சாரங்கபாணியோட பாட்டு. நம்ம சிவானந்த குருஜியோட நேரடி ஒரு நேரடி இது பற்ற ஒரு அவரு பாடின பாட்டு. சாரி, இது இன்கம்ப்ளீட் ஆயிட்டு. சாரி ஃபார் தி. அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். நாளைக்கு நான் சரியா படிச்சுட்டு சொல்றேன். ஆத்ம நமஸ்காரம். நேற்று செஷன்ல நமக்கு தாய் மாயைனும் தந்தை சிவனும் பார்த்திருந்தோம். அது மட்டும் இல்லாம இந்த ஜீவ சக்தியா இருக்கின்ற மனம் தன்னில் தானே அடங்கும் பொழுதுதான் புருஷனாகிறதுன்னு சொல்லி பார்த்திருந்தோம். அப்ப நமக்கு தாய் மாயைன்னு நேற்று சொல்லி பார்த்திருந்தோம் இல்லையா? அது எப்படி இப்ப பெண்கள் கர்ப்பம் தரிக்கிறாங்க, பிரசவிக்கிறாங்க தானே, அதை நம்ம கண்ணால பாத்துக்கிட்டு இருக்கோம் தானே. இப்ப மாயைன்னு சொன்னா இது எப்படின்னு புரியலையே அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, இப்ப இங்க பிரசவிக்கிறவர்கள் யாரு அப்படின்னு பார்த்தா பெண்கள். பெண்கள் எதனால பிரசவிக்கிறார்கள் அப்படின்னா கர்ப்பம் உண்டாகிறதால பிரசவிக்கிறார்கள். கர்ப்பம் எப்படி உண்டாகுது அப்படின்னா சம்யோகத்தினால். சம்யோகத்தினால எப்படி கர்ப்பம் உண்டாகுது அப்படின்னா சுக்கிலம், புருஷனுடைய சுக்கிலம் சம்யோகத்தின் மூலயமாக ஸ்திரீயோட கர்ப்ப பாத்திரத்தை போய் விழும் பொழுது ஒரு சந்தானம் உருவாகிறது. அதனால அவங்க கர்ப்பமாகறாங்க அப்படின்னு சொல்லி. அப்ப கர்ப்பம் உண்டாகணும் அப்படின்னா சுக்கிலம் தேவை. அப்ப சுக்கிலம் இல்லைன்னா கர்ப்பம் கிடையாது. அப்ப இந்த சுக்கிலம் தான் ஒரு சந்தானம் உருவாகணும்னா அதுக்கு பீஜமா இருக்கு. பீஜ வித்து, வித்துனா விதை. ஒரு விதை இருந்தாதான் அங்க ஒரு உற்பத்தின்றது நடக்கும். அது எல்லா ஜீவராசிகள்லயும் இந்த சுக்கிலம்ன்றதுதான் விதையா இருக்கு. சோ அது மூலயம்தான் இந்த குழந்தைகள் சந்தானம் உருவாகுது. இப்ப கொஞ்சம் நெல் விதைகளை எடுத்துக்கிறோம். அந்த நெல் விதைகளை எப்படி பயிர் செய்வது அப்படின்னு பார்த்தா, ஒரு வயல்ல ஒரு பக்கத்தை உழுதுகிட்டு சேராக்கி சமப்படுத்தி அதை தளர்த்தி அதுல போயிட்டு அந்த நெல் விதைய விதைச்சாதான் நல்லபடியா செழிப்பா அந்த விதை வளரும். அந்த சேர்லாம் இறுக்கமா அதை பிடிச்சுக்கும். அந்த விதையை பிடிச்சுக்கிட்டு ஒரு ஆதாரமா இருக்கும், நல்லபடியா வளரும். அப்படி அந்த சமப்படுத்தப்பட்ட தளர்த்தி பண்படுத்தப்பட்ட இடத்துல அந்த விதைய போடாம வேற எங்கேயாவது அந்த விதைய போட்டோம்னா அது முளைக்குமா அப்படின்னு பார்த்தா
முளைக்காது. இதுவே நாம அந்த விதைய ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க அந்த கிடங்குலயோ, இல்ல ஒரு கிணத்துலயோ, ஒரு ஆத்துலயோ, ஒரு நதியிலயோ, ஒரு சமுத்திரத்திலயோ, இல்ல ஒரு பாறையிலயோ நாம அந்த விதைய போட்டோம்னா அது முளைக்க செய்யறது இல்ல. அப்ப அந்த விதைய எங்க விதைக்கணுமோ அந்த இடத்துல போட்டாதான் விளையும். அதே மாதிரிதான் இந்த இடத்துல ஸ்திரீகள்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இருக்கின்ற அந்த கர்ப்ப பாத்திரம், அது அந்த வயல் மாதிரி, அது அந்த குழந்தைய விளைவிக்க வேண்டிய ஒரு இடமா இருக்கு. சோ அந்த இடத்துல புருஷன் புருஷனுடைய சுக்கிலம், அதாவது விதை, அது சம்யோகத்தால அந்த கர்ப்ப பாத்திரத்துல போய் விழும் பொழுது அந்த ஸ்திரீயோட கர்ப்ப பாத்திரத்துல அந்த கர்ப்பம் நிலைநிறுத்தப்பட்டு அது ஒரு ஆணோட சுக்கிலம் முதல்ல போய் விழுந்துச்சுன்னா அது ஒரு ஆண் குழந்தையாவும், பெண்ணோட சுக்கிலம் முதல்ல போய் விழுந்துச்சுன்னா அது பெண் குழந்தையாவும், இந்த மாதிரி விதத்துலதான் ஒரு சந்தானம் உண்டாகிறது. அப்படி பார்க்கும் பொழுது இங்க யார் பிரசவிக்கிறது அப்படின்னு பார்த்தா புருஷன் தான் அந்த சுக்கிலத்தை ஸ்திரீயோட கர்ப்பத்துல பிரசவிக்கிறாரு. அப்ப இந்த குழந்தை யாரோட குழந்தைன்னு சொல்ல முடியும்? ஒரு புருஷனோட குழந்தைன்னு தான் சொல்ல முடியும் இல்லையா? அப்ப ஸ்திரீயோட குழந்தைன்னு சொல்றதுக்கு வழி இல்லை. இது எப்படின்னா, நாம அந்த வயல உழுது விதைச்சாச்சு, நெற்கதிர் வளர்ந்துருச்சு. இப்ப அந்த நெற்கதிர்களை வயலின் கதிர்னு நம்ம சொல்றது கிடையாது, நெற்கதிர்ன்னு தான் சொல்றோம். ஏன்னா நம்ம அதை வயல்ல விதைச்சிருக்கோம் தானே. அப்ப வயலின் கதிர்னு சொல்லலாம் தானே? சொல்ல முடியாது. ஏன்னா விதை இல்லாம வயலால மட்டும் ஒரு நல்ல உற்பத்தி பண்ண முடியாது. அப்ப அது உற்பத்தி ஆகணும் அப்படின்னா அதுக்கு அந்த விதை வேணும், பீஜம் வேணும். சோ அந்த பீஜத்தை போட்டதாலதான் அந்த விதையில இருந்துதான் அந்த நெற்பயிர் உண்டாயிருக்கு. அதனால நெற்கதிர்னு தான் சொல்லணும். அதே மாதிரிதான் இங்க ஒரு ஸ்திரீயோட கர்ப்பத்துல ஒரு சுக்கிலம் சென்று விழுந்தாதான் அங்க ஒரு குழந்தை சந்தானம் உருவாகும். பீஜமே விழல, சுக்கிலமே இல்ல, விதையே விழலனா அங்க ஒரு சந்தானம் உண்டாகாது. அப்ப அந்த பெண்களுடைய கர்ப்பம் கர்ப்ப பை கர்ப்ப பாத்திரம் அந்த வயல் மாதிரி தான். அது ஒரு சந்தானத்தை விளைவிக்க கூடிய ஒரு இடமாக தான் இருக்கு. அப்ப சம்யோக டைம்ல பெண்களுக்கு நீரும் ரத்தமும் போயிட்டு அந்த கர்ப்ப பாத்திரத்துல விழும்போது அதுக்கு அடுத்தது ஒரு ஆணோட சுக்கிலம் முட்டை வடிவத்துல போய் விழுந்துச்சுன்னா அது ஒரு ஆண் குழந்தையாகவும், இல்ல பெண்ணோட சுக்கிலம் போய் முட்டை வடிவத்துல விழுந்துச்சுன்னா அது ஒரு பெண் குழந்தையாகவும், இந்த மாதிரிதான் ஒரு சந்தானம் உருவாகுது. அப்ப இந்த இடத்துல பிரசவிக்கிறது யாருன்னு பார்த்தா ஆண்கள் தான் பிரசவிக்கிறார்கள். ஆண்களுடைய கர்ப்பம் தான் அந்த சுக்கிலம், அததான் அவங்க பிரசவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, இப்ப பெண்களுக்கு சுக்கிலம் இருக்கா? பெண்களுக்கு சுக்கிலம் இருந்தா அது எந்த வகையில வருது அப்படின்னு பார்த்தா பெண்களுக்கு சுக்கிலம் இருக்கு. இப்ப ஆண்களுக்கு சுக்கிலத்தை இலக்கி கொண்டு வர்றதுக்கு ஒரு குழாய் இருக்கு இல்லையா? அதே மாதிரி பெண்களுக்கும் அந்த சுக்கிலம் விலகி வருவதற்கான ஒரு குழாய் கொஞ்சம் உள்ளல இருக்கு. சோ அந்த குழாய்க்கு கீழே ஒரு தோல் போன்ற ஒரு பை மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு. அதுல சம்யோக டைம்ல அந்த பை ஓபன் ஆகி நீரும் ரத்தமும் அதுல ஃபர்ஸ்ட் போயிரும். அதுக்கப்புறம் சுக்கிலம் விலகி இப்ப ஆணோட சுக்கிலம் முதல்ல இலகுச்சுன்னா ஒரு ஆண் குழந்தையும், பெண்ணோட சுக்கிலம் இலகுச்சுன்னா ஒரு பெண் குழந்தையும் பிறக்குது. அப்படி இல்லாம ஒரு ஆணோட சுக்கிலம் ஃபர்ஸ்ட் இலகி போயிட்டு ஒரு பெண்ணோட சுக்கிலமும் முட்டை வடிவத்துல, ரெண்டு பேரோட சுக்கிலமுமே முட்டை வடிவத்துல போய் விழுந்துச்சுன்னா அது ரெண்டுமே குழந்தையாகி வரும். சோ இப்படிதான் பெண்களுக்கு சுக்கிலம் இருக்கு, இப்படிதான் வருது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, இப்ப உலகத்துல நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம், ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. ஆணோட சுக்கிலத்துல இருந்துதான் அப்ப பிறக்கும். ஆனா அந்த ஆண் குழந்தை என்னன்னா ஒரு தாயோட ரூபத்திலையும் நிறத்திலையும் இருக்கு. அதே மாதிரி ஒரு பெண் குழந்தை பிறக்கும் பொழுது அது தகப்பனோட ரூபத்திலையும் நிறத்திலையும் இருக்கு. சோ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இது விசாரம் தான். அந்த சம்யோக டைம்ல இப்ப ஒரு புருஷனுக்கு ஏக விசாரமா அந்த ஸ்திரீ மேல இருந்தாங்கன்னா அந்த எண்ணத்தோட பிரதிபலிப்புனால அந்த ஸ்திரீயோட உருவம் முதல்ல சுக்கிலம், அவரோட சுக்கிலம், ஆணோட சுக்கிலம் இலகி வந்துச்சுன்னா அந்த ஸ்திரீயோட உருவம் அந்த சுக்கிலத்துல பதிஞ்சு அந்த குழந்தை உருவாகிறதால
அது அந்த பெண் ஆண் குழந்தையா பிறந்தாலுமே அந்த பெண் ரூபம் அதுல உருவாகுது. அதே மாதிரி சம்யோக டைம்ல ஸ்திரீ புருஷன் மேல ஏக விசாரமா இருந்தாங்கன்னா அந்த எண்ணங்களோட பிரதிபலிப்பால அவங்களோட சுக்கில முதல்ல இலகி வந்துச்சுன்னா அது அந்த புருஷனோட உருவம் அந்த சுக்கிலத்துல பதிஞ்சிருது. சோ அதனால அந்த பெண் குழந்தையா பிறந்தாலும் அந்த புருஷனுடைய உருவமும் நிறமும் அவங்களுக்கு இருக்கு. இது எப்படின்னு பார்த்தா ஒரு கோவேறு கழுதை. சோ அதை இணை சேர்க்கிறத பத்தி ஒரு எக்ஸாம்பிள் ஞானபிதா சொல்லியிருப்பாரு. இப்போ ஒரு அழகான குதிரை, ஆண் குதிரையை கொண்டு வந்து ஒரு பெண் குதிரை முன்னாடி கட்டிடுறாங்க. கட்டிட்டு பெண் குதிரையோட கண்ணை கட்டிடுறாங்க. இந்த பெண் குதிரை வந்து அந்த அழகான ஆண் குதிரைய பாக்குது. பார்த்துட்ட உடனே இவங்க கண்ணை கட்டிட்டு அந்த ஆண் குதிரைய அப்புறப்படுத்திடுறாங்க. அப்புறப்படுத்திட்டு இந்த கோவேறு கழுதையை கொண்டு வந்து அந்த பெண் கழுதையோட சம்யோகத்துக்கு விடுறாங்க. விடும்போது அது இந்த பெண் குதிரை என்ன நினைச்சுக்குது, இப்ப நம்ம கூட இணை சேர்றது வந்து அந்த அழகான ஆண் குதிரை தான் அப்படின்னு அந்த ஆண் குதிரையோட நினைப்பாவே ஏக விசாரமா இருக்கு. அப்படி இருக்கும்பொழுது அந்த பெண் குதிரைக்கு சுக்கிலம் விலகி வந்துச்சுன்னா அப்ப அந்த சுக்கிலத்துல அந்த ஆண் குதிரையோட ரூபம் பதிஞ்சிருது. பதிஞ்சு முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் என்னன்னா அந்த கோவேறு கழுதி அப்புறப்படுத்தியாச்சு. அப்புறப்படுத்திட்டு அந்த கண்ணை கட்டிடுறாங்க. கொஞ்ச நாள்ல பார்த்தனா அந்த ஆண் குதிரைக்கு ஈக்குவலான ஒரு குதிரை குட்டிய வந்து அது பிறந்திருக்கும் அந்த பெண் குதிரைக்கு. சோ அப்ப அது கூட என்ன சேர்ந்தது கோவேறு கழுதை. ஆனா வந்து ஒரு குதிரையதான் அது வந்து ஈன்றெடுத்திருக்கு. சோ அதுவும் அது அந்த பார்த்த அந்த குதிரை மாதிரியே ஈன்றெடுத்திருக்கு. சோ இதுல இருந்து என்னன்னா அந்த சம்யோக டைம்ல அந்த விசாரங்கள் எப்படி இருக்கோ அதுக்கு அனுசரிச்சுதான் அந்த உருவங்களும் நிறங்களும் உருவாகுது அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, இப்ப வந்து அதே மாதிரி இந்த ஆண் குழந்தைங்க பிறக்கும் போது தாயின் உருவமும் நிறமும் மட்டும் இருக்கு இல்லையா? அப்ப ஸ்கின் மட்டும் ஏன் வந்து ரஃப்பா இருக்கு, ஆண்கள் மாதிரியே ரஃப்பா இருக்கு, சாஃப்டா இல்ல? அதே மாதிரி பெண் குழந்தை தகப்பன் மாதிரி பிறக்குது, நிறமும் தகப்பன் மாதிரி இருக்கு. ஆனா அந்த பெண் குழந்தையோட ஸ்கின் மட்டும் ரொம்ப சாஃப்டா இருக்கே, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது இப்ப சம்யோக டைம்ல இப்ப பெண்களுக்கு இந்த சுக்கிலம், நீர், அதாவது சுரதம், சுரோனிதம், சுக்கிலம், அதாவது நீர், ரத்தம், சுக்கிலம், இது மூணும் தனித்தனியா இலகி வரும். ஃபர்ஸ்ட் சம்யோகம் டைம்ல வந்து நீரும் ரத்தமும் ஃபர்ஸ்ட் போய் கர்ப்ப பாத்திரத்துல இந்த கர்ப்ப பாத்திரத்துல விழுந்துரும். விழுந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் லாஸ்டா தான் சுக்கிலம் விலகி போய் விழும். சோ இந்த பெண்களுக்கு அந்த இருக்கிற அந்த சுக்கிலம் கட்டியாக இருக்கும். அப்ப சம்யோக டைம்ல ஒரு ஆணோட சுக்கிலம் முட்டை வடிவில் போய் விழுந்து அதுக்கு மேல பெண்ணோட சுக்கிலம் முட்டை வடிவம் இல்லாம விழுந்துச்சுன்னா அது அந்த சுரோனிதத்துல போய் ரத்தத்துல கலந்துரும். கலந்துறதால அந்த ஆண் குழந்தைகள் பெண் உருவத்துல பிறந்திருந்தாலும் அவங்களுடைய ஸ்கின்னு இந்த சுக்கிலம், பெண்களோட சுக்கிலம் வந்து கடினமா இருக்கிறதால அந்த ஆணோட ஸ்கின் வந்து ரஃப்பா இருக்கு. அதே மாதிரி ஒரு பெண்ணோட சுக்கில முதல்ல போய் விழுந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ஆணோட சுக்கில முட்டை வடிவம் இல்லாம விழுந்ததுன்னா அது சுரோனிதத்துல கலந்துருச்சுன்னா அந்த ஆண் ரூபத்துல இருக்க அந்த பெண் குழந்தைக்கு ஸ்கின் வந்து சாஃப்டா தான் இருக்கும். ஏன்னா ஆண்களுக்கு தனித்தனியா வர்றது கிடையாது. அவங்களுக்கு இந்த சுரதம், சுரோனிதம், சுக்கிலம் இது மூணுமே ஒரே வழியா தான் வருது. அதுவும் அவங்களோட சுக்கிலம் இலகலாதான் வருது. அதனால அந்த குழந்தைகள் வந்து மிருதுவா இருக்கு. சோ இந்த மாதிரிதான் ஒரு குழந்தை உருவாகுது. அதோட தோற்றம், அதோட உருவம், நிறம், அதோட ஸ்கின்னு எல்லாம் இந்த முறையில தான் உற்பத்தி ஆகுது ஒரு குழந்தை. சோ அது மட்டும் இல்லாம ஆண் பெண் தன்னோட சுக்கிலத்தை கட்டி ஊதி நிறுத்தும் பொழுதுதான் ஞானம் உண்டாகிறது. இதுக்குதான் வந்து ரசவாதம்னு சொல்லப்படுது. ரசம்னா சுக்கிலம், வாதம்னா வாயு. அப்ப அந்த ஜீவசக்தியான வாயுவை வெளியில போய் நசிக்க விடாம
தனக்குள்ளே எப்ப நிலை நிறுத்துறாங்களோ அப்பதான் இந்த பிறவி பெரும் பயனை அடைய முடியும் அப்படின்னு சொல்லி ஞானபிதா இந்த 6வது அத்தியாயத்தை நிறைவு செய்கிறார். ஆத்ம நமஸ்காரம். ஆத்ம நமஸ்காரம். இந்த இயற்கையினுடைய படைப்புக்கல்ல பிரகிருதி என்று சொல்லக்கூடிய அந்த மாயை கூடவே அந்த பிரம்மம் ஈஸ்வரனுடைய 2 நிலைகள் நம்ம பார்த்தோம். முதல் அத்தியாயத்திலே பிரம்மம் மாயை என்ற நிலையை பார்த்தோம். கூடவே 2வது அத்தியாயத்திலேயும் சிறிது அந்த மாயையால் உருவாக்கப்பட்ட அந்த மனதினுடைய இயல்பு காரணம் காரியம் என்ற முறையிலே நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அந்த விதத்துல பாத்தீங்கன்னா நேத்து இதே சித்த வேதத்துல 6வது அத்தியாயத்துல புருஷன் என்பவர் யார், ஸ்ரீ என்பவர் யார், நம்ம பொதுவா உலகத்தில் நினைத்து கொண்டிருக்கின்ற ஆண் பெண்களை சொல்லவில்லை. அந்த சிவசக்தி ஸ்வரூபத்தினுடைய இயல்பைத்தான் ஞானபிதா இந்த இடத்துல தெளிவுபடுத்தினார். சிவனாகவும் அது புருஷனாகவும் அந்த பிரகிருதியை மாயை அதை ஸ்ரீயாகவும் சொல்லி இருக்கிறார். இதுதான் சீடனுக்கு ஒரு இயல்பாகவே எல்லாருக்கும் வரக்கூடிய டவுட் தான் அது. அப்ப உலகத்துல ஆண்கள் இருக்கிறார்கள், பெண்கள் இருக்கிறார்களே, அவர்களை என்னவென்று சொல்வது? இதுதானே உலகத்துடைய நேரியாக இருக்கிறது. அப்போ அந்த விதத்துல பாத்தீங்கன்னா அப்ப பெண்கள் என்பவர் யார் நம்ம சொல்றோம்னா நம்ம எல்லாம் பிரசவித்தவர்கள் அப்படின்னு சொல்றோம் நம்ம. அது அப்போ இது பொதுவா உலகத்துல இது மாயையினுடைய விளைவால ஆண் பெண் வித்தியாசமாகத்தான் இது இருக்கின்றது. அதுவே இந்த இயற்கையினுடைய பிரபஞ்சத்தினுடைய அந்த ஆண் பெண் வித்தியாசம் என்பதுதான் புருஷன் பிரகிருதி. அப்ப அந்த பிரகிருத்தியே இப்ப 2ஆ பிரியுது உங்களுக்கு. அது ஆண் பெண் என்ற மாதிரி நம்ம வெளி தோற்றத்துக்கு அது மாயையாக நமக்கு அது தென்படுகிறது. அப்ப நம்ம எல்லாம் பிரசவித்தவர்கள் ஆண் பெண்கள் என்று அப்படின்னு சீட சொல்ல அதுக்குதான் ஞானபிதா மேலும் அது விளக்கம் கொடுத்திருக்கிறார். பொதுவாகவே இதுக்கு முன்னாடியே கொடுக்கப்பட்டது யாராகினும் சரியது தன்னுடைய மனமானது உள்ள வெளியில அந்த நிலையில தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கின்றதோ அவர்களெல்லாம் அலிகள் நபும்சகம் என்ற முறையில இதே அத்தியாயத்துலதான் தெளிவுபடுத்தினார். இந்த உடலினுடைய கட்ட வினைப்பு இந்த இயற்கையினுடைய அமைப்புல அது மாயினுடைய விளைவாலத்தான் இந்த 2 விதமான தோற்றங்களாக இருக்கின்றது. அப்ப அந்த நம்ம எல்லாம் பிரசவித்தவர்கள் பெண்கள்னா அப்போ கர்ப்பம் தரிப்பதற்கு யார் காரணமாக இருக்கிறார்கள்? அந்த பிரசவிக்க வேண்டும் என்றால் கர்ப்பம் உண்டாக வேண்டுமே. அப்ப அந்த கர்ப்பம் உண்டாவது எதாவது பாத்தீங்கன்னா அது சம்யோகத்தாலதான் உண்டாகுது. சம்யோகம் ஒண்ணு இல்லைன்னா கர்ப்பம் என்பது கிடையாது. அப்ப சுக்கிலம் என்று இருந்தா தானே கர்ப்பம் உண்டாகும். சுக்கிலம் இல்லைன்னா கர்ப்பம் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அப்ப அதுதான் பிஜம் ஆகிறோம், அதுதான் வித்து, அதுதான் விதை. அப்ப அதுதான் ஞானபிதா நம்ம கைவசம் நெல் விதைகள் இருக்கிறது. அத ஒரு வயல்ல நன்றாக உழுதி அந்த வயலை நல்லா ஒரு பக்குவப்படுத்தி விதைச்சாதானே விளையும். அப்படியே பக்குவம் இல்லாத ஒரு இடத்த ஒரு பாறையிலேயே அந்த விதத்தை போட்டாலோ இல்ல அந்த மாதிரி விதை என்ன ஆகும்? அது சரியான முளைப்பதற்கு அது வாய்ப்பு கிடைக்காதது. இப்ப அந்த விதைப்பதற்காக தயார் செய்த இடத்தில் விதைத்தாதானே அது சரியான முறையில விதை விளையும். அதே மாதிரிதான் அந்த வயல்ல இருந்து உண்டாகிறது. அதுல இருந்து ஒரு நல்ல வயல்ல பண்படுத்தி ஊர்தமே அந்த வயல்ல இருந்து உண்டாகின்ற அந்த விதைத்த நெல் அது பயிராகி கதிராகிறது. அப்ப அதை வயல் கதிர்னு சொல்லுவோமா இல்ல நெற்கதிர் நம்ம சொல்லுவோமா? அது நெற்கதிர் தானே சொல்றோம். வயல்ல உண்டானதால அது வயல் கதிர் நம்ம சொல்றது கிடையாது. அந்த நெல் அது பயிராகி அதன் மூலம் கதிர் வருகிறது. அப்ப அது விளைவதற்குரிய இடம்தான் அந்த வயல். அது
அப்ப அதே மாதிரிதான். அப்ப அந்த கதிரை பிரசவித்தது யாருன்னா அது வயலா வித்தா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல விதை இருக்கேதான் அது பிரசவித்தது. அதே மாதிரிதான் அந்த ஸ்திரீக்கு ஒரு கர்ப்பம் உண்டாக வேண்டும் என்றால் அந்த சம்யோக காலத்துல அந்த வித்து அந்த சுக்கிலமானது அது சரியான இடத்துல போய் விழணும். அது கர்ப்ப பாத்திரத்துல கரெக்டான முறையில் தான். அப்ப அந்த பெண்கள் என்று சொல்லப்படுகின்ற அவர்களுடைய கர்ப்ப பாத்திரம் என்பது மனிதர்களை பயிர் செய்யக்கூடிய இடம். இதை இப்படி கூட நம்ம எடுத்துக்கலாம். அப்ப அந்த இடத்துலதான் அந்த சுக்கிரத்தை நம்ம விதைக்கணும். அப்ப அதை விதைக்கும் போதுதான் அது அந்த இடத்துலதான் இயற்கையினுடைய இயல்பால அது மனித உருவமாக காலத்தினுடைய பரிமாணத்தால அது வெளிப்படுத்துது. அப்ப அதுதான் எப்படி அந்த இடத்துல கர்ப்பம் உண்டாவது என்ற முறையில தான் ஞானபிதா மேலும் நமக்கு தெளிவுபடுத்துறாரு. ஒரு கர்ப்பம் உண்டாக வேண்டும் என்றால் அதுக்கு சுரோனிதம் என்ற நீரும் சுக்கிலம் என்ற இரத்தமும் அதாவது அடுத்தது ஜீவசக்தியான வாயு அந்த இடத்துல வரணும். அது எல்லாம் அதை எல்லாமே சேர்ந்தாதான் அந்த இடத்துல கர்ப்பம் என்பது உண்டாகும். அப்ப ஆண் பெண் அந்த சம்போக டைம்ல பாத்தீங்கன்னா அந்த முட்டை யாருடைய வித்து முதல்ல விழுகிறதோ ஒரு ஆணினுடைய வித்து அந்த சம்போக டைம்ல கர்ப்ப பாத்திரத்துல விழுந்ததுன்னா அது ஆண் குழந்தையாகவும், அதே சம்போக டைம்ல பெண்ணுடைய வித்து முதல்ல விழுந்ததுன்னா அது பெண் குழந்தையாகவும் பிறக்கிறது. இப்ப இதுல பாத்தீங்கன்னா ஆண்களுடைய அந்த வித்து எனது சுக்கிலம் சுரோனிதம் அத சுரதம் என்ற நீரம் சுரோனிதம் என்ற ரத்தமும் அந்த சுக்கிலமும் ஒரே டைம்ல கர்ப்ப பாத்திரத்துல விழும். அப்ப அதுலயே அந்த நீர்த்தன்மை சுரோனிதம் என்ற நீரும் அந்த ரத்தமும் நீர்த்தன்மையில இருக்கிறதால அதுல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த வித்து ஆகிய அந்த சுக்கிலம் அது கெட்டியாக தான் இருக்கும். அது மூணு ஒன்னா சேர்ந்து நீர்த்தன்மையோடு அது சேர்ந்ததால அதிக நீர்த்தன்மையோடு அது இருக்கும். அது ஆனா பெண்களுக்கு அப்படி கிடையாது. முதல்ல அந்த சுரதம் என்ற நீரும் சுரோனிதம் என்ற ரத்தமும் முதல்ல விழுது. அது கடைசியா தான் அவங்களுக்கு சுக்கிலம் விழுது. அதால அது உங்களுக்கு அந்த சுக்கிலம் என்பது கெட்டித்தன்மையாக இருக்கும். ஒரு முதல்ல ஒரு அந்த சம்யோக டைம்ல ஆணினுடைய அந்த வித்து முதல்ல விழுந்ததுன்னா அதுதான் அதுக்கு உயிராக வரும். அது அப்ப அந்த பெண்ணினுடைய அந்த சுக்கிலம் சுரதம் சுரோனிதம் அது மூன்றுமே அது உடலாக மாறும். அது அதே பெண்ணுடைய சுக்கிலம் முதல்ல விழுந்ததுன்னா ஆணினுடைய அந்த சுக்கிலம் சுரதம் அந்த சுரோனிதம் பெண்ணுக்கு அது உடலாக மாறும். ஆணினுடைய அந்த சுக்கிலம் சுரதம் சுரோனிதம் மூணுமே ஒரே டைம்ல இலகி இருக்கிறதால ஒரு பெண் குழந்தைக்கு பாத்தீங்கன்னா அதுதான் சரீரமாக மாறுகிறது. பெண்ணுடைய சுக்கிலம் வித்து முதல்ல விழுந்ததுன்னா அது பெண் குழந்தைன்னு சொல்றோம். அது ஜீவன் தான் அது. ஆனா அதுக்கு உடல் பொறுத்த வரைக்கும் ஆணினுடைய அந்த சுக்கிலம் சுரதம் நீர் எல்லாமே அது இலகி இருக்கிறதால அது பெண்களுடைய அது உடம்பாக அது மாறுது. அப்ப பெண் குழந்தை பிறந்ததுன்னா அதனுடைய கண்ணுக்கு தெரியக்கூடிய இந்த நான் எனும் அகங்காரம் ஆகிய அந்த உடல் ஆனது பாத்தீங்கன்னா ரொம்ப மிருதுவாக சாஃப்டாக இருக்கிறத பார்க்கலாம். அதே சமயம் ஒரு ஆணினுடைய வித்து அந்த சம்போக டைம்ல முதலில் விழுந்தது என்றால் அப்ப பெண்களுக்கு தனித்தனியாக தான் விழுது. சுரதம் என்ற நீரும் சுரோனிதமும் முதல்ல விழுது. கடைசியா தான் அந்த சுக்கிலம் விழுது. அது கெட்டித்தன்மையாக இருக்கிறது. அதால என்ன ஆகும்னா அதுவே சரீரமாக மாறுகிறது. அப்ப ஆணினுடைய சரீரம் என்பது கெட்டியாக கொஞ்சம் கரடு முரடாக இருப்பதற்கான அடிப்படை காரணம் இதுதான் என்பதுதான் ஞானபிதா நமக்கு சொல்றாரு. அப்ப அந்த உருவங்கள் வித்தியாசத்திலையும் பாக்குறோம். ஒரு பெண் குழந்தைக்கு தன்னுடைய தந்தை உருவதையும் இருக்கிறதையும் பாக்குறோம், இல்ல தாயினுடைய உருவம் இருக்கிறதையும் பாக்குறோம். அப்பா அம்மா கருப்பா இருந்தா கூட சரி, பிறக்கிற குழந்தை நல்ல சிவப்பான கலர் கூட இருக்கலாம். பல்வேறு உருவ அமைப்புகள் ஒரே மாதிரியே எல்லாமே இருக்குன்றதுக்கு நம்ம எந்த விதத்திலையும் கேரண்டி கிடையாது. அப்ப இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த சம்போக டைம்ல பாத்தீங்கன்னா
அந்த இருவருமே ஆண் பெண் அந்த இருவருமே எந்த மாதிரி உருவங்களை அவர்கள் மனதில் பதித்து வைத்திருக்கிறார்களோ அதே மாதிரிதான் அது பிறக்கின்ற குழந்தைகளுக்கும் அந்த உருவ அமைப்பு என்பது இயல்பாகவே அது வருகிறது. அதுதான் விசாரமே ரூபம், ரூபமே விசாரம். விசாரம் இல்ல ரூபம் கிடையாதது. அது எங்கிருந்து வருதுன்னா அந்த விசாரம் என்பது பார்த்தீங்கன்னா அது மனதில் இருந்து தான் அந்த உண்டாகிறது. அந்த மனம்தான் சுக்கிலம், அந்த சுக்கிலத்தில்தான் சிருஷ்டி, அந்த சிருஷ்டி தான் அது உருவமாக வருது. அந்த ரூபந்தான் அந்த உருவம் தான் அதுல விசாரம். அப்ப இதனாலதான் இந்த நிற வித்தியாசம் என்பது ஏற்படுகிறது. அதுக்குதான் ஏற்கனவே இப்போ சௌந்தர்யாங்க மேடம் ஒரு குதிரைக்கு உதாரணமா சொன்னாங்க. அது அப்ப இதுக்கெல்லாம் அடிப்படையான இந்த உருவ வித்தியாசம் ஆண் பெண் குழந்தைகளாக பிறப்பதற்கான அடிப்படை காரணங்கள் ஞானபிதா இன்றைய என்னதான் அந்த விஞ்ஞான வளர்ச்சிகள் இருந்தாலும் சரி, இதுல தெளிவாக ஏன் அந்த உருவ வித்தியாசம் வருது, எதுக்கோசம் ஆண் குழந்தை பிறக்கிறது, எந்த காரணக்காக பெண் குழந்தை பிறக்கிறது என்பதை மொத்த விவரமாக தெளிவாக எல்லாருக்குமே ஒரு புரியும்படியான அந்த அளவுலதான் ஞானபிதா அவர்கள் இந்த சித்த வேதத்துல நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறாரு. அப்ப இதுக்கெல்லாம் அந்த சுக்கிலன்தான் அது பிரம்மஸ்வரூபம், அதுதான் ஒரு சிருஷ்டியினுடைய அடிப்படையான இயல்பாகவே இருக்கிறது. அது வெட்ட வெளியாக இருக்கும் போதும் சரி, அது அக்னி சொரூபமாக இருக்கும் போதும், அதே வாயு ரூபமாகவும் இருக்கும் போதும், வாயு தன்மையில் அது இருக்கும் போதும் சரி, அது கெட்டித்தன்மையான நிலத்தன்மையிலும் அது சுக்கிலம் மனமாகிய சுக்கிலம் என்ற முறையிலும் அது வெவ்வேறு முறையில அது பரிணாமத்தினுடைய வித்தியாசத்தால. ஏன்னா சாதாரணவங்க பார்க்கலாம், ஒரு சாதாரண நீருன்னு சொல்றோம், அதுவே கெட்டியாக சொல்ல பனிக்கட்டின்னு சொல்றோம், அதுவே ஆவியாக சொல்ல நீராவின்னு சொல்றோம், அதுவே மேகமாக இருக்கு சொல்ல மேகம்னு சொல்றோம், அதுவே வானத்துல மொத்தமா கலந்தனா அதுவே வெளியாகவும் மாறுது. இப்ப அடிப்படையாக இருக்க பார்த்தீங்கன்னா பல்வேறு அதனுடைய தன்மைகளுக்கு ஏற்ற மாதிரி அந்த சுக்கிலம் பல்வேறு வகையான அது பரிணாமங்கள் அது இருக்கிறது. அதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் அந்த 3 குணங்களுடைய அந்த இயல்பு தான் அது. அப்ப அந்த இதுதான் அந்த மாதிரி அதுதான் அந்த குணங்களோடு தொடர்பு கூட பல்வேறான சுக்கிலம் என்பது பரிணாமங்கள் எடுக்கிறது. அப்ப அந்த குணத்தினுடைய அந்த இயல்பாலத்தான் அப்போ ஆண் பெண் அந்த உருவ வித்தியாசங்களோ அடிப்படையில அவர்களோட குணங்களுடைய இயல்புலம் என்பது மாறி மாறி வருகிறது. அப்ப அதுக்கெல்லாம் முக்கியமான இருக்கிறது எதுக்கெல்லாம் அந்த சுக்கிலம் தான் அது பிரம்மஸ்வரூபம். அப்ப அதுக்குதான் இந்த இடத்துல அந்த ஸ்ரீ புருஷர்களுடைய அந்த சுக்கிலத்தை தான் ஊதி கட்டி நிலைநிறுத்தும் போதுதான் நமக்கு அந்த ஞானம் உண்டாகிறது. அத பிரம்மஸ்வரூபமாச்சு. அதை நமக்குள் இருக்கக்கூடிய அதை ஊதி கட்டினால்தான் நமக்கு அது ஞானம் என்பது உண்டாகிறது. அதை ஊதி கட்டி அதை நிறுத்தும் போதுதான் அது மணி ஆகிறது. இதுக்குதான் ரசமணின்னு சொல்றது. ரசம் என்பது இந்த இடத்துல சுக்கிலமும், அந்த சுக்கிலத்தை ஊதி கட்டி நிறுத்துவதாகும் ரசவாதம் என்று அதுக்குதான் சொல்றது. அப்போ சுக்கிலம் ஈக்குவல் சுக்கிலம், ரசம் என்பது சுக்கிலம், அதே மாதிரி வாதம் என்பது வாய்வு. அதனால தான் நம்மளுடைய ஜீவசக்தியான வாய்வு ரூபமாக வெளியில் போய் அத மாதிரி நசிக்கின்றதன. அந்த மாதிரி நசிக்க விடாம நம் உள் வழியாக அது மேலங்கீழும் ஊதி அந்த சுக்கிலத்தை கட்டி நிறுத்த வேண்டும். அப்பதான் நமக்கு இந்த பிறவியினுடைய அந்த பயன் என்பது நமக்கு கிடைக்கும். அந்த பிறவி பயன் என்பது எதுன்னா இந்த நம்மை இயக்கக்கூடிய நம்மை ஆளுவதற்குரிய அந்த சக்தி. அதான் ஏற்கனவே பரமசிரேஷ்டன் அப்படின்ற முறையிலையும் பார்த்துட்டோம். அதை நாம் தான் நம் ஜீவனில் தான் அதை உணர வேண்டும். அதை உணர்ந்துதான் மற்றவெல்லாம் உணர்ந்து என்ன படித்தாலும் அதுக்கு பயன் கிடையாது. இந்த வித்தையை நமக்கு தெரியவில்லை என்றால் ஒரு பயனும் இல்லை. ஆனால் நம்ம இயக்கக்கூடிய அடிப்படையான அந்த விதையை நம்ம தெரியணும். மற்றதெல்லாம் கற்றும் ஒரு பயன் இல்லை. அதுக்குதான் வித்தையாய் இருக்கின்ற இந்த தானாய் தன்மயமாகக்கூடிய அந்த வித்தையைத்தான் நாம் அறிய வேண்டும். அதுக்குதான் அந்த சுக்கிலத்தை நமக்குள்ள அது ஊதி கட்ட வேண்டும். அந்த மாதிரி கட்டி நிறுத்தும் போதுதான் தன்னை உணர்ந்தால்தான் அந்த ஜீவனுடைய பிறவி பயன் என்பது பரிபூரணத்துவம் பெறும் என்ற முறையில் தான் இந்த அத்தியாயத்தை ஞானபிதா நிறைவு செய்கிறாரு. தொடர்ந்து 7வது அத்தியாயத்தில் பயணிப்போம். ஆத்ம நமஸ்காரம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். மாதா உடல் சலித்தால் வந்திருந்து நான் சலித்தேன்,
வேதாவும் கை சலித்து விட்டானே நாதா இருப்பையூர் வாழ் சிவனே இன்னும் போர் கருப்பை ஊர் வாராமல் தாம் அப்படின்னு சொல்லி இந்த சங்கத்தை ஆரம்பிக்கிறேன். இந்த பாட்டுல என்ன சொல்ல வர்றாருன்னா, மாதா வந்து உடல் சலிச்சிட்டா. அதாவது வந்து அவ வந்து நம்மள பெத்து போட்டு உடல் சலிச்சு போச்சுன்னு சொல்றாரு. நானும் இங்க வந்து இந்த உலகத்துக்கு வந்து நானும் சலிச்சு போயிட்டேன். வேதா என்ன பிறந்துருன்னு சொல்லி இந்த உலகத்துக்கு அமிச்சு வேதா, அதாவது வந்து அந்த வேதன் அப்படின்னு சொல்லப்படுற பிரம்மாவும் சலிச்சு போயிட்டாரு. எல்லாருமே சலிச்சு போயிட்டாங்க. நாதா இதுக்கப்புறமும் எனக்கு பிறவியை கொடுத்துடாத அப்படின்னு சொல்லிட்டு பட்டினத்தார் பாடியிருப்பாரு ரொம்ப அழகா. இந்த பகுதியில நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னு அப்படின்னா, பெண்கள் வந்து பிரசவிக்கிறாங்க. பொதுவா பெண்களோட பிரசவம் வந்து 10 மாசம்னு சொல்லப்படுது. ஆனா 10 மாசம் வந்து சுக்கிலமாகிய அந்த உயிர் வந்து கர்ப்பப்பைக்குள்ள இருக்குது. ஆனா அதுக்கு முன்னாடி புருஷன் கிட்ட இருக்குது. புருஷன் கிட்ட எத்தனை நாள் இருக்கும்? மொத்தமா நம்ம வந்து சொல்றது வந்து 10 மாசம் அப்படின்னு சொல்றோம். ஆனா அப்படி கிடையாது. சித்தர்களோட பார்வையில நம்ம இப்ப எப்படி பாக்குறோம் அப்படின்னா, அப்பா சித்தர்னு இல்லை, அப்பாவும் சித்தரும் சொல்றது ரெண்டுமே ஒண்ணுதான். அப்படிதான் நான் அப்படிதான் வந்து பாக்குறேன். அப்படிதான் இருக்கும், அப்படிதான் இருக்குது. அப்போ தந்தை வயிற்றுல 2 மாசம் அந்த உயிர் ஆற்றல் வந்து தங்கணும். அதுக்கப்புறம் தாயின் வயிற்றுல சேர்ந்ததுக்கு அப்புறம் 10 மாசம் இருக்கணும். மொத்தமா 12 மாசம். அந்த 12 மாசம் கணக்கு கரெக்டா வரணும். ஒருவேளை தந்தை வயிற்றுல 2 மாசம் இல்லைனாலும் கர்ப்பம் தரிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்றதுதான் சித்தர்களோட கருத்து. சரி, இப்போ சுக்கிலம் இல்லை அப்படின்னா கர்ப்பம் தரிக்குமா அப்படின்னா கிடையவே கிடையாது. சுக்கிலம் கண்டிப்பா அங்க இருக்கணும். அப்போ சுக்கிலம்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தா அது வந்து விதை. நமக்கு பொதுவா வந்து சுக்கிலம் அப்படின்னா என்னன்னு நமக்கு புரியுது. ஆனா சிவவாக்கியர் வந்து என்ன சொல்றாருன்னா, சுக்கிலத்துக்கும் முன்னாடி என்னவா இருந்தது, அதாவது வந்து கருத்தரிக்கிறதுக்கு முன்னாடி என்னவா இருந்தது, உருத்தரிக்கிறதுக்கு முன்னாடி என்னவா இருந்தது, அருள் தரிக்கிறதுக்கு முன்னாடி என்னவா இருந்தது அப்படின்னு கேட்கிறாரு. அதோட பாட்டோட நம்ம அந்த பாடல் பார்த்துட்டு அது விளக்கம் பார்க்கலாம். கருத்தரிக்கு முன்னெலாம் காயம் நின்றது விடம், உருத்தரிக்கும் முன்னெலாம் உயிர்ப்பு நின்றது விடம், அருள் தரிக்கும் ஒன்றெல்லாம் ஆசை நின்றது விடம், கருத்தரித்து கொண்டதே சிவாயம் என்று கூறுவீர். இது வந்து கேள்வியா கேட்கிறாரு. கருத்தரிக்கும் முன்பது காயம் வந்து எங்க இருக்கு? உருத்தரிக்கும் முன்பு, அதாவது உருத்தரிக்கும் அந்த உடலுக்கும் முன்னாடி அந்த எங்க இருக்கு அப்படின்னு கேட்கிறாரு. அருள் தரிக்கும் முன்பு ஆசை நின்றது எவ்விடம். இது ஃபர்ஸ்ட் அப்படி பார்த்தா புரியாது. நம்ம ஆன்சர் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பொருள் பார்ப்போம். கருத்தரிக்கும் முன்னெல்லாம் காயம் நின்ற தேயுவில், உருத்தரிக்கும் ஒன்றெல்லாம் உயிர்ப்பு நின்ற தப்புவில், அருள் தரிக்கும் ஒன்றெல்லாம் ஆசை நின்ற வாயுவில், அருத்தறுத்து கொண்டதே சிவாயம் என்று கூறுமே அப்படின்னு சொல்லி அந்த பாட்டு முடிப்பாரு. அதாவது கருத்தரிக்கும் முன்பெல்லாம் அந்த உயிரானது எங்க இருக்கு அப்படின்னு அவர் சொல்ல வர்றாருன்னா, தேயு அப்படின்னா ஒளி, தேயு அப்படின்னா நெருப்பு, அனல், எது வேணாலும் சொல்லிக்கலாம், எல்லாமே வந்து ஒரே அர்த்தம் தான். அதாவது ஒளி, அதாவது வந்து ஓஜஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா நம்ம வந்து சுக்கிலம் நம்ம சொல்றோம் இல்லையா, சுக்கிலம் தான் அது கரெக்டான வார்த்தை. தேயு. உருத்தரிக்கும் முன்னெல்லாம் உயிர்ப்பு நின்ற தப்புவில், அதாவது வந்து மாதா வயிற்றுக்குள்ள உடல் தரிக்கிறதுக்கு முன்னாடி அந்த உயிர் மட்டும் போய் அங்க சேர்ந்து இருக்கும் இல்லையா, அப்ப அது எங்க இருக்கும் அப்படின்னா தமனி அப்படின்ற அந்த மத நீர் அப்படின்னு சொல்லுவாங்க. மத நீர்லக்குள்ளதான் அந்த உயிர் இருக்கும். அந்த உடல் வரத்துக்கு முன்னாடி அந்த உயிர் இருக்கிற இடம் வந்து அந்த மத நீர். அதாவது அதனாலதான் அப்புன் அப்படின்னு சொல்றாரு. அருள் தரிக்கும் ஒன்றெல்லாம் ஆசை நின்றது எவ்விடம். அருள் அப்படின்னா மனம். அந்த மனம் எப்போ தோன்றுதோ அப்பதான் நமக்கு வந்து ஆசை, இச்சை எல்லாம் வருது இல்லையா. அந்த மனம் எங்க தோன்றுதுன்னு சொல்றாருன்னா, இப்போதான் இங்கதான் நம்ம வந்து அப்பாவையும் சிவவாக்கியரும் நம்ம மேட்ச் பண்றோம். வாயுவில் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதாவது மனமானது வாயுவில் இருந்து தான் வந்து உருவாக்கப்படுதுன்றத அப்பா சொன்னதை அப்படியே வந்து இங்கேயும் வந்து சொல்றாங்க பாருங்க. ஸோ இதுதான் வந்து அவர் சொல்றாரு. சுக்கிலத்துக்கு முன்னாடி இருந்த அந்த 3 நிலைமைகளையும் வந்து இங்க வந்து எடுத்துக்காட்ட சொல்றாரு.
சரி, சுக்கிலம்ன்றது பீஜம் அப்படின்னு பார்த்துட்டோம். இதுக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டா வந்து நெற்பயிரை வந்து சொல்லியிருப்பாங்க. நெற்பயிரை நம்ம இந்த உழுது அதுக்கான சீர்படுத்தி விதைய போடும்போது நெற்பயிர் வந்து உருவாகுது. அதை வந்து நம்ம வந்து அந்த மண்ணில் போடுறதால அந்த அந்த மண்ணில் போடுறதால அது வந்து நம்ம மற்பயிர்னு சொல்றது இல்லை, நம்ம வந்து நெற்பயிர்னு தான் சொல்றோம். ஏன் அப்படின்னா விதையோட குறியீடா தான் நம்ம வந்து சொல்றோமே தவிர அது மண்ணுக்கான உரியது இல்லை, அது நெல்லுக்கு உரியது. அதே மாதிரி வந்து யாரு வந்து பிரசவம் பண்றாங்க அப்படின்னா இந்த இடத்துல புருஷன்றவர் தான் வந்து பிரசவம் பண்றாரு. அதை நிலைநிறுத்துறது தான் வந்து ஸ்திரீ பண்ற விஷயம். அதுதான் கருத்தரித்தல் அப்படின்னு சொல்றது. அதே போல் நம்ம இந்த விந்து வந்து வேற எங்கனாவது வேற எங்கனா கரு கரு உள்ள விடாம வேற எங்கனா வெளியே விட்டோம் அப்படின்னாலும் குழந்தை பிறக்க போறது கிடையாது. அதனால அந்த கருப்பைக்குள்ள இருக்கணும். அதே மாதிரி புருஷன் சுக்கிலம் வந்து ஆணாகவும் ஸ்ரீயின் சுக்கிலம் வந்து விந்துவாகவும் கூறப்படுகிறது. அதே மாதிரி வந்து ஆணுக்கு நிகரான ஒரு ஆண் உறுப்புக்கு நிகரான ஒரு பெண் உறுப்பு இருக்குன்னு சொல்றாங்க. இங்கிலீஷ்ல வந்து ஆணின் உறுப்பு வந்து பினிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பெண்ணின் உறுப்பு வந்து செர்விக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஆணுக்குரியது வந்து ஆணோட விந்து, அதாவது வந்து ஆண் உறுப்பு கீழே வந்து விந்து பை இருக்கா மாதிரி பெண் உறுப்பு கீழே வந்து கருப்பை இருக்கு. நம்ம இந்த அந்த விந்துன்றது வந்து நம்ம எப்படி ரொம்ப எளிமையா வந்து பார்க்கலாம் அப்படின்னா, இந்த கோயில் ஆகம விதிப்படி கட்டின கோயில் எல்லாமே வெளியே சுற்றுப்புறத்துல எல்லாமே வந்து கோடு அடிச்சிருப்பாங்க. ஒண்ணு வந்து ஒயிட்டா ஒரு கோடு இருக்கும், அதுக்கப்புறம் வந்து ரெட்டா கோடு இருக்கும். நம்ம வந்து அந்த ஆகம விதியே என்ன சொல்ல வருதுன்னா, அந்த குழந்தை வந்து உள்ள அது எப்படி கர்ப்பமா இருக்கோ அந்த கர்ப்பத்தை வந்து வெளிமுகமா காமிக்கிறது தான் வந்து அந்த கோயிலோட அமைப்பே. அப்படி பாத்தீங்கன்னா ஆணோட சுக்கிலமும் பெண்ணோட சுக்கிலமும் சேர்ந்து இருக்கணும். அப்ப சேர்ந்து இருக்கும் போது தான் அந்த உயிர்ன்ற அந்த மூலப்பொருள், அந்த ஆதி அந்தம் இல்லாத ஒரு பொருள் வந்து அங்க உருவாகுதுன்றது தான் எடுத்துக்காட்டா கோயில வந்து காமிச்சிருப்பாங்க. சரி, அடுத்து வந்து என்ன பாக்குறோம்னா, இப்போ வந்து நம்ம ஆணுடைய விந்து பெண்ணுடைய விந்துன்னு பார்த்துட்டோம். ஆனா வந்து ஒரு பெண்ணை பார்க்கும்போது அவரோட அப்பாவோட சாயலும் இருக்கும், ஒரு ஆண் பார்க்கும்போது அவங்க அம்மாவோட சாயலும் இருக்கு. இது எதனாலன்னு கேட்கும் போது, ஆண் வந்து போகித்திருக்கும் போது பெண்ணின் மீது அதிகமாக போகம் உள்ள போது அதோட பின்பம் வந்து அங்க வந்து உற்பத்தி ஆகுது. அதே மாதிரி பெண் வந்து அதிகமா ஆணின் மீது போகம் கொள்ளும் போது அதோட அந்த ரூபம், ஆணுடைய ரூபம் வந்து உற்பத்தி ஆகுது. இது ஒரு எளிய உதாரணம் பார்ப்போம் அப்படின்னா, நம்ம யூடியூப்ல வந்து அந்த கண்ணாடி வந்து அந்த உருக்கி வந்து அந்த இது செய்வாங்க, அச்சில போட்டு இது பண்ணுவாங்க. அந்த கண்ணாடி வந்து அந்த கண்ணாடியோட அதே தத்துவம் தான் நம்மளோட விந்து, அதாவது ஒளி வடிவமா இருக்கிறது. அது எதுல போய் அந்த எந்த அச்சுல விடுறோமோ அந்த அந்த அச்சு மாதிரி அது மாறிக்குது. அதாவது எந்த அந்த மோகத்துல இருக்கிறோமோ, யார் மாதிரி நம்ம நினைச்சிருக்கோமோ அந்த மோகத்துல அது தனியா அதே மாதிரி மாறிக்குதுன்னு சொல்றாங்க. சரி, இது எதனால அப்படின்னா விசாரம், அந்த எண்ணங்களால தான். அப்போ விசாரமாகும் உருவம் இல்லையா? விசாரம் மனதில் இருந்துதான் உருவாகிறது. அப்போ மனம் தான் எல்லாத்துக்கும் காரணம். மனமாகும் சுக்கிலம் அந்த மனதில் இருந்தே சிருஷ்டி உருவாகிறது இல்லைங்களா? சரி, அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா, ஆணுடையதோ பெண்ணுடையதோ ஆணின் சுக்கிலியம் முதல்ல வந்து விழுந்துட்டு அதுக்கப்புறம் பெண்ணின் சுக்கிலம் விழுந்தது அப்படின்னா அது ஆண் குழந்தையாகவும், பெண்ணின் சுக்கிலம் முதல்ல விழுந்து அதாவது ஆணின் சுக்கிலம் விழுந்தா அது பெண் குழந்தையாகவும் வந்து கருதப்படுகிறது. புருஷனுடைய சுக்கிலம் வந்து இலகுவா இருக்கிறது, மிருதுவா இருக்குது. அதே மாதிரி பெண்ணுடைய சுக்கிலம் வந்து கட்டியா இருக்கிறதுக்கு காரணம் வந்து 3 நிலைமைகள் சொல்லப்படுகிறது. சுரதம், ஸ்ரோனிதம், சுக்கிலம். இது 3மே வந்து பெண்ணுக்கு தனித்தனியா இருக்கிறது, ஆண்களுக்கு வந்து ஒன்னா இருக்குது இல்லைங்களா? இப்போ இந்த 2மே வந்து சுக்கிலம் தான். ஆண்ல இருந்தாலும் சரி பெண்ல இருந்தாலும் சரி சுக்கிலம் தான். இதை யார் வந்து இறுகி கட்டுறாங்களோ அவங்களுக்கு வந்து ரசமணியா ஆகுது. அந்த ரசமணி தான் வந்து ஞானம், அதுதான் வந்து பூரணம்னு சொல்லப்படுது. இதுல வந்து இது நான் ரொம்ப சீக்கிரமா முடிச்சிட்டேன், ஏன்னா இதுக்கப்புறம் நான் கொஞ்சம் விஷயம் இதுல கவர் பண்ண வேண்டியது இருக்குது. இதுல வந்து இந்த சுக்கிலம் அப்படின்றது வந்து ஆண் வந்து விட்டுறான்னு வச்சுக்கோங்களேன். அதாவது வந்து பெண்ணுடைய இதுல விட்டுட்டான் அப்படின்னா சுக்கிலம் வந்து அந்த நீந்தி போனோம். நீங்க அந்த இதுல யூடியூப்லயோ இல்ல வேற ஏதோ டயக்ராம்லயோ பாத்தீங்கன்னா அது நீந்தி போனோம், அது வந்து நீந்தி போகும். ஆனா விடும் போது இந்த உடம்புன்றது வந்து அதை வந்து அகைன்ஸ்டா வந்து அதை தடுக்கும். ஏன் அப்படின்னா உடம்புக்கு வந்து ஒரு இயற்கையாவே
ஏதாவது ஒரு எதிரி வந்துட்டாங்க அப்படின்னா எதிரியா தான் நினைக்கும். எது இருந்தாலும் உள்ள வரும்போது அது எதிரியா தான் நினைக்கும். சுக்கிலத்தை விடும் போதும் அது எதிரியா தான் நினைக்கும். அதாவது வந்து 2-3 பில்லியன் அந்த அணுவுல நமக்கு வந்து ஒரே ஒரு அணு மட்டும் தான் வந்து அந்த ஸ்ரோனியத்தோட சேர்ந்து நமக்கு வந்து குழந்தையா வந்து உருவாகுது. இப்ப மீதி எல்லாமே வந்து அழிக்கப்படுது, இல்ல சோனியத்துல அந்த அந்த ரத்தத்துல கலந்து வந்து சிஜந்திடுது, அதை டெஸ்ட்ராய் ஆயிடுது. ஆனாலும் என்ன கேள்வி இருக்கு அப்படின்னா, அந்த சுக்கிலம் சொல்ற அந்த ஒரு விந்துவோட அணு அது வந்து அப்படி சுத்தி 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 போய் அடையணும் இல்லையா? அந்த 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 முட்டைய வந்து போய் அடையணும். அது எப்படி அடையும்? அதுக்கு எப்படி தெரியும்? முதல்ல இதை ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது அதாவது வந்து என்ன ஆகுது அப்படின்னா, இதுவும் லைட்டு, நம்ம சுக்கிலம் சொல்லப்படுற ஆணுடைய விந்தும் லைட்டு, பெண்ணுடைய விந்தும் லைட்டு, இந்த 2 லைட்டும் ஈர்க்கும். அதாவது அதை தேடிதான், அந்த வெளிச்சத்தை தேடிதான் வந்து அந்த அணுன்றது வந்து நகரும். உள்ள விட்டவனே அந்த வெளிச்சம் எங்க இருக்குன்னு தேடிதான் அது நகர்ந்து போய் அதை போய் அடைய ட்ரை பண்ணும். ஸோ அதுதான் நான் இங்க வந்து சொல்ல வந்தது. அதே மாதிரி நேத்து அந்த கடைசியா ஒரு 15 நிமிஷம் டிஸ்கஷன்ல வந்து அந்த ரசமணி மேல கீழே இதை பேஸ் பண்ணி எனக்கு வந்து நைட்டு சில யோசனை எல்லாம் வந்தது. அதை பத்தி நான் ஷேர் பண்ணிக்கலாம்னு இருக்கேன். இப்போ வந்து கீழே வந்து அதாவது நம்ம உடம்புல வந்து மேல இருக்கிறது வந்து பிரம்மம், கீழே இருக்கிறது வந்து மாயை அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இந்த மாயையால நம்ம ரசமணி கட்ட முடியாம வந்து கீழே அத இலகி போய் விந்துவா மாறி போயிடுது, விந்துவா மாறி வெளியே போயிடுது இல்லைங்களா? இப்போ இந்த கீழே விந்துவா வெளியே போயிடுது, காம இச்சையால வெளியே போயிடுது. அது தமிழ்ல பார்த்தோம் அப்படின்னா சுப்பிரமணிய ஐயா சொல்ல மாதிரி வந்து அந்த முக்குணங்கள் காரணமா வந்து அது வெளியே போயிடுதுன்னு சொல்றாங்க. மெயினா டாமினண்டா இருக்கிற ஒரு குணம் வந்து ரஜோ கிடையாது, அந்த தாமச குணம் தான் மெயினா வந்து காரணம் அந்த மோகித்து இருக்கிறதுக்கு. இப்போ கீழே இருக்கிறது அந்த தாமச குணம் வந்து இந்த சிவத்தை வந்து வெளியே தள்ளிடுது. அப்போ ரெண்டுத்தையும் இணைச்சிட்டோம் அப்படின்னா தாசியா மாறிடுது. இப்ப தாசி அப்படின்னா ஒரு பொருளுக்காகவோ இல்ல ஏதோ ஒண்ணுத்துக்காகவோ உடலை விற்கிறவங்க இல்லையா? நம்மளும் வந்து அந்த காம இச்சையினால நம்மளோட உயிரையே வந்து வெளியே விட்டுடுறோம். அது ஒண்ணு. அந்த தாசிய சீதாவா மாத்தணும். அந்த மேல இருக்க அந்த சிவத்தை தவத்தால சீதாவா மாத்தணும். சீதைன்னா நமக்கு தெரியும், கற்புக்கரசி. எப்ப நம்ம சீதாவா மாறிட்டோமோ, அந்த தாசியை எப்ப நம்ம சீதாவா மாறிட்டோமோ ஆட்டோமேட்டிக்கா மரணமில்லா பெருவாள் நமக்கு கிடைக்குது. இத வந்து பத்ரகிரியார் வந்து ரொம்ப அழகா வந்து பாடியிருப்பாரு. பெய் போல் திரிந்து பிணம் போல் கிடந்து பெண்ணை தாய் போல் பணிந்து தவம் முடிப்பது இக்காலம் அப்படின்னு சொல்லி பாடியிருப்பாரு. பட்டினத்தாரும் முடிவில் ஒரு சூனியத்தை முடித்து நின்று பாராமல் அடியில் ஒரு சூரியத்தில் அலைந்தேனே பூரணமே அப்படின்னு சொல்லியும் விளக்கியிருப்பாரு. இதுக்கு பொருள் உங்களுக்கு எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன். இத வந்து இது வந்து இன்னொரு பாட்டா வந்து அகத்தியர் வந்து சொல்லியிருப்பாரு. உண்ணும் போது உயிரெழுத்தை உயர வாங்கி உறங்கும் போதெல்லாம் அதுவே ஆகும், பெண்ணின் பால் இந்திரியம் விடும்போதெல்லாம் பேணி வளம் மேல் நோக்கி அவத்தில் நில்லு. நம்ம சாப்பிடுற போதும் அதுதான் அந்த உயிரெழுத்து, அந்த உண்ணும் போது உயிரெழுத்து உயர வாங்கி அப்படின்னா இந்த இடத்துல அப்பா சொன்னதும் இங்க இந்த சித்தர் சொல்றதும் வந்து சமமாகுது. எப்படி அப்படின்னா, நம்ம சாப்பிட்டது வேர்வையா கன்வெர்ட் ஆகி மேல சுக்கிலமா போயிடுது அப்படின்னு சொல்லி நம்ம அப்பா சொல்லியிருப்பாரு. இங்கேயும் உண்ணும் போது உயிரெழுத்தை உயர வாங்கி, அந்த உண்ணும் போது அந்த உயிர் நம்ம சாப்பிடுறதுல அந்த உயிர் வந்து உயர வாங்கி மேல் நோக்கி அது வாங்கப்படுதுன்னு சொல்றாரு. உறங்கும் போது எல்லாம் அதுவே ஆகும். நம்ம தூங்கிட்டு இருக்கும் போதும் அந்த தூங்கிட்டு இருக்கும் போது வந்து உயிர் வந்து விட்டு வெளியே போறது இல்லையா? அது நம்ம வந்து பிடிச்சி காப்பாத்துது. என்ன அப்படின்னா இதோட ஆற்றல், அந்த வாயுவோட ஆற்றல், ஜீவசக்தியோட ஆற்றல். பெண்ணின் பால் இந்திரியம் விடும்போதெல்லாம் பேணி வளம் மேல் நோக்கி அவத்தில் நில்லு. எப்பப்பெல்லாம் காம உணர்வு வருதோ அப்பப்பெல்லாம் விந்துவை விட்டுறாதப்பா, பேணி பாதுகாத்து மேல் நோக்கி செலுத்திக்கோ. அதாவது வந்து அந்த விந்து, அதாவது வந்து அந்த சுக்கிலத்தை நாதமா மாத்திரு அப்படின்னு சொல்றாரு. நாதமா மாத்தி ஒளியா மாத்தி மேல் நோக்கி செலுத்திருன்னு சொல்றாரு. துண்ணுங்கால் இலை மருந்தும் மதுவே ஆகும், தினம்தோறும் அப்படியே செலுத்த வல்லார். நீங்க சாப்பிட்ற பொருள், நீங்க சாப்பிட்றது எதுவானாலும் இருக்கட்டும், எல்லா பொருளும் அதே அந்த வாயு சக்தி அந்த விந்து சக்தியா மாறும். எப்பவுமே டெய்லியுமே இந்த மாதிரியே பண்ணிக்கிட்டே வா அப்படின்னு சொல்றாரு. அப்படி பண்ணிட்டே வந்தா மண்ணூடி கால மட்டும் வாழ்வார் பாரு,
மரளி கையில் அகப்படவும் மாட்டார் தானே. மண்ணூழி காலம், ஊழிக்காலம் வரைக்கும் நீ வாழ்வ, மரளிக்கை அதாவது வந்து உலகம் இருக்கிற வரைக்கும் நீ இருப்ப, மரளிக்கை, மரளினா இங்க யமன், யமன் கையில நீ அகப்படவே மாட்டேன்னு சொல்லி முடிக்கிறாரு. இதைத்தான் நான் இங்க சொல்ல வந்தது. ஆத்ம நமஸ்காரம். இதே மாதிரி ஒன்னு சொல்ல மறந்துட்டேன். நம்ம சுக்கிலம் இந்த ரசமணியை வந்து கட்டி வச்சா என்ன பலன் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் நான் சொல்றேன். அந்த ரசமணியை வந்து கட்டி நிறுத்தினோம் அப்படின்னா அது சுக்கில பிரவாகமா வந்து மாறிடும். அதாவது வந்து அமிர்தம் வந்து சுரக்கும்னு சொல்றாங்க. அந்த அமிர்தத்தை யாரு வந்து அருந்துறாங்களோ அவங்களுக்கு வந்து மரணம் இல்லைன்னு சொல்றாங்க. இது வந்து நான் வந்து நம்மளோட புக்லயுமே, அப்பாவோட புக்லயுமே கூட ஒருத்தர் வந்து எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லை, ஆனாலுமே வந்து அவர் வந்து போதையா அப்படியே இருக்காருன்னு சொல்லி ஒரு ஏதோ ஒரு இதில் நான் படிச்ச மாதிரி ஞாபகம். இது வந்து அந்த லம்பிகா யோகத்தோட ஒரு இதுதான். அதே மாதிரி வந்து இது நமக்கு எப்படி வரும் அப்படின்னா, நம்ம தொடர்ந்து பயிற்சி பண்ண உள்நாக்குக்கு பக்கத்துல வந்து அந்த லம்பிகான்ற சொல்ற அந்த இடம் இருக்கு. ஆட்டோமேட்டிக்கா அது மேல் நோக்கி போகும்போது அந்த சுக்கில பிரவாகம் வந்து நமக்குமே வந்து நமக்கு தோன்றும். அப்போ வந்து அந்த விந்து, அந்த ரசமணின்றது நமக்கு அமிர்தமா நமக்கு சுரக்கும். அந்த அமிர்தமா சுரக்கிறத எப்போ வந்து மேல இருக்கிற அந்த எப்படி சொல்றது உங்களுக்கு, சித்தர்கள் பார்வையில வந்து தலையை மேல இருக்கிறது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா 1000 இதழ் தாமரைன்னு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஆனா அந்த தாமரை வந்து கவுந்த மாதிரி படுத்து கிடக்கு. இப்போ ஒரு மலர் வந்து வறண்டு போய் அப்படி கீழே இருக்கு அப்படின்னா அது திருப்பியும் மலர் வைக்கணும்னா 2 விஷயம் தேவைப்படும். ஒண்ணு, நம்ம அதுக்கு தண்ணி ஊத்தணும், ஒண்ணு சூரிய வெளிச்சம் வேணும். நம்ம அந்த தண்ணின்ற அந்த சுக்கில பிரபாகத்தை ஊத்தி சூரியன்ற அந்த ஆத்ம ஞானத்தை ஒளிர வச்சோம் அப்படின்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்கா மலர்ந்துரும் இல்லைங்களா. எப்ப அது மலருதோ அப்ப நமக்கு வந்து அந்த சாவா நிலை வந்து கிடைச்சிரும். ஆத்ம நமஸ்காரங்க. உடம்புனுடைய சகலவிதமான பாகங்களிலும் பரவி எப்பொழுதும் விட்டு பிரியாமல் ஸ்நேகம், மோகம் முதலிய கெட்ட வழக்கங்களை உண்டாக்கி கொண்டிருக்கின்ற ராகத்து வேசாதிகளான விருப்பு வெறுப்பு எனும் பெரும் வியாதிகள் யார் ஒருவரால் வேறற அறுக்கப்படுகிறதோ அந்த அசாதாரண வைத்தியருக்கே நமஸ்காரம். நம்ம நேற்றுக்கு வரைக்கும் ஆண்னா யார், பெண்ணுனா யார் அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இன்றைக்கி அதில் நமக்கு உண்டாகக்கூடிய ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னா, நாம் வந்து ஒரு பிரசவத்திலிருந்து நம்ம வந்ததை இங்கே அனுபவப்பட்டிருக்கிறோம். நம்மளுடைய குழந்தைகள் கூட நம்முடைய மனைவிமார்களுடைய அந்த கர்ப்பத்திலிருந்து வெளியில் வந்ததை நம்ம கவனிச்சுட்டு தான் இருக்கிறோம். அப்படி சொல்லும்போது இங்கே தாயும் தகப்பனும் நாமல்ல, அது ஜீவனும் மனம்தான் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறதா இருந்தால் அது எப்படி உண்மையாக இருக்கிறது, அதை எப்படி நான் நம்புறது அப்படிங்கிறது தான் இங்கே சீடனுடைய கேள்வி. ஏன்னா போன இதுலேயே புறத்தில் வசிக்கக்கூடிய புருஷனாக இருக்கக்கூடிய ஜீவன் அது சிவன், அது தந்தையாகவும், அந்த புருஷ பிரகிருதியாக வெளியில் வியாபிக்கக்கூடிய சக்தி அது மனம், அது தாயாகவும் தான் சாமி சொல்லியிருந்தார். இப்போ அவங்க தான் தாய் தந்தையார் அப்படின்னு சொன்னால், நான் ஒரு கர்ப்பத்திலிருந்து வெளியில் வந்திருக்கிறேன், அவங்கள நான் தாயார்னு சொல்லிட்டு இருக்கிறேன். அதில் அந்த சம்யோகத்தில் இருந்த ஒரு புருஷரை நான் தந்தை அப்படின்னு சொல்லி இங்கே நான் நினச்சிட்ருக்கிறேன், என்னுடைய பெற்றோர்களை. அப்போது உண்மையான தாய் தந்தையர் அப்படின்னு சாமி அங்கே சொல்லும் போது அப்போ இவங்களுக்கும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன, ஏன் நாம் இவங்களை தாய் தந்தையர்னு சொல்லிகிட்ருக்குறோம்? ஸோ இதுதான் இங்கே இருக்கக்கூடிய ஒரு சந்தேகமே. அப்படி நாம் இங்கே பிரசவிக்கக்கூடிய அவங்களெல்லாம் நம்ம பெண்கள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிகிட்ருக்குறோம். ஸோ அந்த பிரசவத்துக்கு எது காரணம் அப்படின்னா கர்ப்பம்தான் காரணம். அந்த கர்ப்பம் எப்படி உண்டாகுது அப்படின்னா சம்யோகம். சம்யோகம் இல்லைன்னா எந்த ஒரு கர்ப்பமும் உண்டாகாது. வெறும் சம்யோகம் மட்டும் நேர்ந்தால் அங்கே கர்ப்பம் உண்டாயிருமான்னு கேட்டால் அதுவும் கிடையாது. சம்யோகம் மட்டும் போதாது, அதில் சுக்கிலம் அப்படிங்கிறதும் அங்கே சேர வேண்டியதாக இருக்குது. அப்போ அந்த சுக்கிலமானது தான் அங்கே விதையாக இருக்குது. அந்த சுக்கிலமாக இருக்கக்கூடிய விதையிலிருந்து தான் நாம் முளைச்சி வந்திருக்கிறோம். நாம் ஒரு சந்தானமாக, சிசுவாக நாம் உருமாறி வந்திருக்கிறோம். இப்போ நம்ம கையில் கொஞ்சம் நெல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த நெல்லை எடுத்துகிட்டு போய் நாம் ஒரு நிலத்தில் போடுறோம் அப்படின்னு சொன்னால் அது ஒரு செடியாக முளைச்சி, அது முளை விட்டு செடியாக முளைச்சி விருட்சமாக அது மாறி நிற்கும். ஆனால் அது எல்லா இடங்களிலுமே அது முளைக்கிறது கிடையாது. சரியாக பண்படுத்தப்பட்ட ஒரு நல்ல ஊட்டமாக இருக்கக்கூடிய அந்த வயல்வெளியில் போட்டால் மட்டும்தான்
அது முளைக்கும். ஒரு பாறைகள் மேலே போட்டாலும் அது முளைக்கிறது கிடையாது, புதர்கள் மேலே போட்டாலும் முளைக்கிறது கிடையாது, தண்ணீரில் போட்டாலும் முளைக்கிறது கிடையாது. அதுக்கு விதைக்கிறதுக்கு ஒரு நிலம் அப்படி நல்ல பக்குவப்பட்ட நிலைமையில் இருக்கணும், நல்ல குவாலிட்டியில் இருக்கணும். அப்போ விதை மட்டும் இங்கே சரியாக இருந்தால் பத்தாது, அதை வளர்க்கக்கூடிய இடமும் இங்கே சரியான வகையில் இருக்கணும். அதனால தான் விதைக்க வேண்டிய இடத்துல விதைத்தால் மட்டுமே அது அந்த செடியானது அது வேர் பிடித்து மேலே வளர ஆரம்பிக்கும். அப்படி மேலே வந்திருக்கக்கூடிய ஒரு கதிரை, ஒரு நெல் கதிரை எடுத்துகிட்டு போய் நம்ம போடுறோம் அப்படின்னு சொன்னால், ஒரு நெல்லினுடைய விதையை போடுறோம் அப்படின்னு சொன்னால் அது கதிராக முளைச்சி வெளியில் வருது. அதை நாம் வயல் கதிர்னு நம்ம சொல்கிறது கிடையாது. ஏன்னா வயலினுடைய வேலை அதுக்கு ஊட்டச்சத்துக்களை கொடுத்து அதை வளர்ப்பிக்கிறது அது செய்யுது. அதை நம்ம நெல் கதிர்னு சொல்கிறோம். ஏன்னா அந்த நெல் தான் அந்த கதிர்னுடைய விதையாக இருக்குது. அப்போ விதை எதுவோ அதுதான் அங்கே பிரதானமாக நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. விதை இல்லை அப்படின்னு சொன்னால் இங்கே எதுவுமே கிடையாது. அப்போ அதனுடைய சுவாபம் எதை சார்ந்து இருக்குது? வயலினுடைய சுவாபத்தை சார்ந்து இருக்குதா இல்லை விதையினுடைய சுவாபத்தை சார்ந்து இருக்குதான்னு கேட்டால் அந்த கதிர் நெல்லினுடைய சுவாபத்தை தான் சேர்ந்து இருக்குது. நெல்லினுடைய இயல்பே தான் அந்த கதிருக்கும் வந்திருக்குது. அந்த கதிர் அடுத்ததாக தரக்கூடியதும் நெல்லாவே தான் இருக்கும். அதனால தான் இங்கே விதை எதோட இதோ அதுதான் அந்த கதிர் உற்பத்தி ஆனதுக்கு காரணம்னு சொல்கிறதுக்கு இங்கே பார்க்க வேண்டியதாக இருக்குது. அப்படி அந்த ஒரு கதிரை வளர்ப்பிக்க அந்த வேலையை மட்டுமே தான் அந்த வயல் செஞ்சது. வயல் இல்லைனாலும் அது நெல் முளைக்காது தான். அதுக்காக வயல் மட்டுமே காரணம், வயல் தான் இதனுடைய உற்பத்திக்கு காரணம்னு சொல்லிட முடியாது. அங்கே நெல் தான் உற்பத்திக்கு காரணம். அதுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை கொடுக்கறது தான் வயலினுடைய வேலையாக இருக்குது. இதே மாதிரி தான் நம்மில் இருக்கக்கூடிய சுக்கிலம், அது சம்யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த செயல்முறை மூலமாக அந்த கர்ப்பம்னு சொல்லக்கூடிய அந்த கர்ப்ப பாத்திரம்னு சொல்லக்கூடிய அந்த வயலை அது பண்படுத்துது. சம்யோக சமயத்தில் அந்த கர்ப்ப பாத்திரமானது பண்படுற வேலையை, எப்படி நாம் ஒரு வயலை உழுது அதை நம்ம நல்லா சேறு மாதிரி அதை உண்டு பண்ணி ஒரு வயல் ஒரு நெல் விழுந்ததுமே அது வேர் பிடித்து வளர்கிறதுக்காக ஏதுவாக அதை நம்ம என்ன பண்ணுறோம், நல்லா தளர்ச்சி ஆக்குறோம். இல்லைன்னா கெட்டியாக இருக்கும். அதில் தண்ணியெல்லாம் விட்டு நல்லா கிளறி விட்டோம், நல்லா ஏறு பிடித்து நல்லா கிளறணும்னு சொன்னால் அது நல்ல ஒரு தளர்வான நிலைமைக்கு வந்துடும். அதில் போட்ட அந்த விதையானது மேலேயும் அது கதிராக முளைக்கிறதுக்கும் கீழேயும் வேர் பிடித்து வர்றதுக்கும் சாதகமாக இருக்கும். வெறும் மண்ணில் போட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த மண்ணினுடைய கடினத்தன்மையில் அது முளைக்காமலே போயிடும். அப்படி தளர்ச்சியாக்குற ஒரு வேலையை நாம் செஞ்சுட்டு தான் விதையை போடணும். அதே மாதிரி தான் சம்யோகம் அப்படிங்கிறது அந்த கர்ப்ப பாத்திரத்தை தளர்ச்சி செய்வதற்கான ஒரு வேலையை செய்யுது. அப்படி தளர்ச்சியாக்கப்பட்ட கர்ப்ப பாத்திரத்தில் நம்மளுடைய விதையாக இருக்கக்கூடிய சுக்கிலம் போய் விழுகும்போது அது சிசுவாக அது உருமாற்றம் அடையுது. இப்போது அதே ஸ்டேட்மெண்ட்டை இங்கே சாமி இங்கே கேட்குறார். இப்போ அந்த விதை, அந்த சிசு முளைச்சது எதிலிருந்து? அந்த சிசுவனுடைய சுவாபம் எதை சார்ந்து இருக்குது அப்படின்னா சுக்கிலமாக இருக்கக்கூடிய விதையை சார்ந்து இருக்குது. அப்போ அந்த சிசுவனுடைய உற்பத்திக்கு முக்கியமான காரணம் யார் அப்படின்னா சுக்கிலமாக இருக்கக்கூடிய விதை தான். அப்போ அந்த கர்ப்ப பாத்திரம் அங்கே என்ன பண்ணுது அப்படின்னா வளர்த்தி கொடுக்குற ஒரு வேலையை மட்டும் செய்யுது, ஊட்டப்படுத்துது. அதுக்கு தேவையான போசாக்குகளை கொடுத்து அதை வளர்த்தி எடுக்கிற வேலையை மட்டுமே அது செய்யுது. அப்போது அந்த சுக்கிலம்ங்கிறது எங்கிருந்து வந்திருக்குது? ஜீவனுடைய ஸ்தானத்திலிருந்து வந்திருக்குது. அது ஜீவனுடைய சுவாபமே தான். அதனால தான் புருஷனுடைய சுக்கிலத்தை அங்கே நிலைநிறுத்துறது, அதுக்கு பேர் தான் கர்ப்பம் அப்படின்னு சொல்கிறார். அப்போது இந்த உடம்பில் இருக்கக்கூடிய புருவ மத்தியத்தில் அந்த சுக்கிலமானது அங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் சம்யோக சமயத்தில் அந்த சுக்கிலமானது கீழ்நிலையாக்கப்பட்டு அது நல்ல தளர்ச்சியடைந்த கர்ப்ப பாத்திரத்துக்குள்ளே விதையாக விதைக்கப்படுது. இப்படி தான் அந்த கர்ப்பமானது அங்கே உண்டாக்கப்படுது. அப்போ இங்கே கர்ப்பத்தை காப்பாற்றுறது யார் அப்படின்னு கேட்டால் அந்த கர்ப்ப பாத்திரம் தான். அது அந்த பெண்ணாக இருக்கக்கூடிய அந்த உடம்பை சார்ந்து இருக்கக்கூடிய அந்த கர்ப்ப பாத்திரம். அப்போது இங்கே 2 பேருடைய சுக்கிலமும் அங்கே போய் சேரும் பொழுது அங்கே சந்தானமானது யாருடைய சுக்கிலத்தை சார்ந்து இருக்குதோ அது சார்ந்த ஒரு உருவமாகவே அங்கே உண்டாகிறத நம்ம பார்க்குறோம். ஆண் பெண் அப்படிங்கிற இந்த உடல் சார்ந்த வித்தியாசங்கள் வர்றதுக்கும் இந்த சுக்கிலமே காரணமாகுது. முதல்ல ஆணினுடைய சுக்கிலம் போய் விழுந்து அதுக்கப்புறம் பெண்ணினுடைய சுக்கிலம் போய் விழுந்துச்சு அப்படின்னு சொன்னால் முதல்ல யாருடைய சுக்கிலம் விழுந்ததோ அந்த பாலினத்தில் தான் அந்த குழந்தை பிறக்கும்.
இதே முதல்ல பெண்ணினுடைய சுக்கிலம் விழுந்து அதுக்கப்புறம் ஆணினுடைய சுக்கிலம் விழுந்தால் அது பெண் குழந்தையாக வரும். முதல்ல ஆணினுடைய சுக்கிலம் விழுந்து அதுக்கப்புறம் பெண்ணினுடைய சுக்கிலம் விழுந்தால் அது ஆண் குழந்தையாக வரும். இப்படி தான் இந்த வெளியில் இருக்கக்கூடிய உருவ வித்தியாசத்தில் ஆணாகவும் பெண்ணாகவும் இங்கே அந்த சிசு உருவம் மாற்றம் அடைகிறதுக்கு இது ஒரு காரணமாகுது. யாருடைய சுக்கிலம் அங்கே விழுகுதோ அந்த சுக்கிலத்தை சார்ந்த விதையினுடைய சுவாபமானது அங்கே உண்டாக்கப்படுது. இதில் என்ன சந்தேகம் வரும்னா, பெண்களுக்கும் சுக்கிலம் இருக்குமா அப்படின்னு ஒரு சந்தேகம் வரலாம். கண்டிப்பாக இருக்கவே செய்யுது. ஏன்னா சுக்கிலம் அப்படிங்கிறது தான் ஆனந்தத்தை தரக்கூடியது. ஆனந்தம் அப்படிங்கிறது நமக்கு அந்த சுக்கிலத்தின் மூலமாக உண்டாகக்கூடியது தான். ஏன்னா நாம் பிறந்ததனுடைய அடிப்படை அதே ஆனந்தமாக இருக்கக்கூடிய சுக்கிலத்திலிருந்து தான். நாம் ஒரு யோகம் செஞ்சு அது ஆனந்த நிலைக்கு போகணும் அப்படின்னு சொன்னாலும் அந்த சுக்கிலமானது அங்கே இருந்தால்தான் முடியும். அதனால் பெண்களுக்கு சுக்கிலம் இல்லை அப்படின்னு சொன்னால் சம்யோக சமயமாகட்டும் இல்லை யோகமாகட்டும் இந்த இரண்டிலுமே ஆனந்தம் கிடைக்காமலே போயிடும். ஆனந்தத்தினுடைய அடிப்படை அந்த சுக்கிலம் தான். அதனால் அவங்களுக்கும் அந்த சுக்கிலமானது இருக்கவே செய்யுது. ஆனால் அது வெளியில் தெரியறது கிடையாது. ஏன்னா நம்மளுடைய மூத்திர துவாரமான அந்த அந்த விஷயமானது அது வெளிமுகமாக இருக்குது. அவங்களுடைய மூத்திர துவாரத்தினுடைய அந்த குழல் ஆனது அது உள்முகமாக இருக்குது. அந்த மூத்திர துவார குழல் வழியாகவே எப்படி அந்த மூத்திரமும் அந்த சுக்கிலமும் ஒன்றாக வருதோ, ஒரே வாய் வழியாக வருதோ, அதே போல தான் அவங்களுக்கும் இருக்குது. அது உள்நிலையிலே இருக்கிறதுனால அது நேரடியாக கர்ப்ப பாத்திரத்தில் விழுகிறத நம்மளால் கவனிக்க முடியறதில்ல. அதனால் அவங்களுக்கும் சுக்கிலம் இருக்கவே செய்யுது. அவங்களுக்கும் அந்த ரத்தமும் அந்த நீரும் அந்த சுக்கிலமும் மூன்றும் சேர்ந்த நிலைமையிலே தான் அங்கே போய் விழுகுது. அந்த மூன்றும் இல்லை அப்படின்னு சொன்னால் அங்கே கர்ப்பமானது உண்டாகிறது கிடையாது. இதில் இன்னொரு விஷயத்தையும் கவனிக்கலாம். இப்போது ஆணினுடைய சுக்கிலம் முதல்ல விழுந்து அதுக்கப்புறம் பெண்ணினுடைய சுக்கிலம் விழுந்தால் அது ஆண் குழந்தையாக மாறிடுது. ஆனால் ஜாடையில் பார்த்தீங்கன்னா அது பெண்ணினுடைய ஜாடையில் இருக்கும், அம்மாவனுடைய ஜாடையிலே இருக்கும். அப்போது இந்த சுக்கிலத்தினுடைய தன்மைக்கு தகுந்தபடி தானே அங்கே சிசுவானது வரணும். ஆணனுடைய சுக்கிலம் விழுந்திருக்குது, அப்போ ஆணனுடைய தன்மையில் வராமல் ஏன் பெண்ணினுடைய ஜாடையில் வருது? ஒரு சிலது அந்த மாதிரி வரும், எல்லாமே அப்படி தான் வரும்னு சொல்ல முடியாது. ஏன் அந்த ஒரு சிலது மட்டும் அப்படி மாறி வர்றதுக்கான வாய்ப்பு வருது? ஸோ அதுக்கான ஒரு விளக்கம் என்ன அப்படிங்கிறத இங்கே சீடன் கேட்டிருப்பார். அதுக்கு சாமி சொல்லக்கூடிய விளக்கம் என்ன அப்படின்னா, சம்யோக சமயத்தில் ஏக விசாரணையாக ஒரு ஆண் ஒரு பெண் மீது அந்த ஏக விசாரணையில் அவங்களுடைய அந்த எண்ணத்திலேயே இருந்து அந்த சம்யோகமானது அங்கே ஈடேறும் பொழுது அந்த எண்ணமானது அந்த சுக்கிலத்தில் பிரதிபலிக்குது. ஸோ அந்த சுக்கிலத்தில் பிரதிபலித்த அதே ஜாடை அதே முகம் இங்கே பெண்ணினுடைய அந்த ஜாடையிலே அந்த ஆண் குழந்தை பிறக்கிறதுக்கும் காரணமாகுது. இது இப்போ கூட நடைமுறையில் உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு உதாரணத்தை கூட சாமி சொல்லியிருப்பார். ஒரு A1 கிரேடில் இருக்கக்கூடிய ஒரு குதிரை, அது பல கோடிகளுடைய மதிப்புள்ள ஒரு விஷயமாக அது பார்த்துட்ருப்பாங்க. ஏன்னா அது ஹை ப்ரீடு குதிரை. அது நம்ம ஊரில் பார்க்குறது அப்படிங்கிறது எல்லாமே கிராஸ் ப்ரீடு தான். அந்த ஹைப்ரீடு இங்கெல்லாம் இருக்கிறது இல்லை. ஏன்னா அந்த ஹைப்ரீடு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அதனுடைய கம்பீரம் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த கம்பீரத்துக்கான அந்த ஒரு அடையாளமாக அது இருக்கக்கூடியது. ஸோ அந்த கம்பீரமானது குறையக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த ஆண் குதிரையை இணை சேர்க்கவே மாட்டாங்க. ஏன்னா சுக்கிலமானது அது கீழ்முகம் ஆயிடுச்சுன்னு சொன்னால் அங்கே கம்பீரம் குறைஞ்சிரும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஆண் குதிரையை இணை சேராமல் அதை அப்படியே பாதுகாக்கிற வேலையை செஞ்சிட்ருப்பாங்க. ஆனால் பெண் குதிரையை இணை சேர்ப்பாங்க. ஏன்னா அங்கே அந்த கம்பீரம் தேவையில்லை. அடுத்தடுத்த குட்டிகளை அது ஈன்றெடுக்கும் போது அதை பிஸ்னஸாக அதை மாற்றி அமைக்க முடியும். ஆனால் இப்போது சம்யோகம்னு ஒன்று நடக்கணும். அந்த ஆண் குதிரை மாதிரி இன்னொரு கிராஸ் பிரீடு வேணும். இப்போ அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா, இந்த குதிரை மாதிரியே ஒரு கழுதை இனம் ஒன்று இருக்கும், கோவேறு கழுதை. இப்போ நம்ம ஊரில் பார்க்குறதெல்லாம் குதிரையும் கோவேறு கழுதையும் இரண்டும் இணைந்த அந்த கிராஸ் பிரீடை தான் நாம் குதிரைன்னு சொல்லி இங்கே ஊரில் நம்ம பார்த்துட்ருக்குறோம். அங்கே ஒரிஜினல் குதிரையானது நம்ம ஊரில் இங்கே இருக்கிறதில்ல. அந்த குதிரை மாதிரியே நமக்கு வேணும் அப்படின்னா இந்த பெண் குதிரை முன்னாடி அந்த ஆண் குதிரையை நிற்க வச்சு அந்த ஆண் குதிரையினுடைய அந்த ரூபத்தை பதிய வைப்பாங்க. நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஆண் குதிரை தான் நம்மளோட இணை சேரப்போகுது அப்படிங்கிறத அந்த பெண் குதிரையை நம்ப வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் பெண் குதிரையினுடைய கண்ணை கட்டிட்டு அங்கே கோவேறு கழுதையை அங்கே இணை சேர விடுவாங்க. ஆனால் அந்த பெண் குதிரைக்கு என்ன தோணும், நம்ம முன்னாடி நின்றுட்டு இருந்த அந்த ஆண் குதிரை தான் நம்மளோட சேர்ந்து இருக்குது அப்படிங்கிற எண்ணத்திலேயே அந்த சம்யோகத்தில் அது ஈடுபடும். அந்த பெண் குதிரையினுடைய எண்ணம் முழுவதும் அந்த ஆண் குதிரையினுடைய நினைவிலே இருக்கும்.
அதனால அந்த பெண் குதிரையினுடைய சுக்கிலம் போய் விழுகும்போது அங்கே ஏக விசாரணமாக யாருடையது அங்கே இருக்குதோ அந்த ரூபமானது அந்த சுக்கிலத்தில் பிரதிபலிக்கும். அது ஆண் குழந்தையாக வந்தாலும் சரி, பெண் குழந்தையாக வந்தாலும் சரி, அங்கே ஏக விசாரம்ங்கிறது அங்கே யாருடையதாக இருக்குதோ அந்த பிரதிபலிப்பே அந்த சுக்கிலத்தில் உண்டாக்கப்பட வேண்டியதாக இருக்குது. அப்படி உண்டாக்கப்படும் போது அதிலிருந்து வெளியில் வர்ற அந்த குதிரையானது அந்த ஆண் குதிரை ஏ கிரேடு ஆண் குதிரையினுடைய சுவாபத்திலேயே, சுவாபம்னா அந்த ஜாடையிலேயே அது வரும். அதனுடைய தன்மைகள் அதில் இருக்காது, ஆனால் பார்க்கறதுக்கு அந்த A1 கிரேடு குதிரை மாதிரியே இருக்கும். ஸோ டூப்ளிகேட் அதே மாதிரி இருக்கக்கூடிய இன்னொரு ஒரு விஷயத்தை வந்து பிரிண்ட் பண்ணுற மாதிரி. அப்படி தான் இந்த குதிரைகளினுடைய அந்த சம்யோக வழக்கம் இப்போ வரைக்கும் கூட அப்படி தான் இருக்குது. அது சாமியினுடைய காலங்கள்லேருந்தே இருக்கிறதா இப்போ நான் இதை படிக்கும்போது நான் கவனிக்கிறேன். அவர் அங்கே இப்படி ஒரு சமாச்சாரம் இருக்கிறதா சித்தவேதத்தில் எழுதியிருக்கிறார். அப்போது எப்படி இந்த ஒரு விசாரம் அப்படிங்கிறது இங்கே உண்டாகுது அப்படின்னா, விசாரம் அப்படிங்கிறது தான் ரூபமே. இப்போ நாம் இந்த உலகம் அப்படிங்கிற விஷயத்தில் எவ்வளவோ ரூபங்களை பார்க்குறோம். அது அத்தனையுமே மனதனுடைய விசாரம் தான். மனம் எதை கற்பனை செய்கிறதோ அதுவே இங்கே உலகமாக பிரதிபலிக்குது. அதுவே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ரூபங்களுக்கும் காரணமாகுது. அதே மனம்தான் நைட்டு தூங்கும் போதும் ஒரு கற்பனையை பண்ணுது. அதை கனவுன்னு நாம் சொல்கிறோம். அந்த கனவுலையும் அதே ரூபத்தை அதுதான் கொடுக்குது. எப்படி இதை நம்ம உண்மைன்னு நம்புகிற மாதிரியே அதையும் உண்மைன்னு நம்ப வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இரண்டையுமே கற்பனை செஞ்சு ரூபமாக மாற்ற வேலை, அந்த மாற்றக்கூடிய வேலையை செய்கிறது ஒரே மனம்தான். அதனால் உள்ளே இருக்கக்கூடிய கனவுக்கும் வெளியில் இருக்கக்கூடிய உலகத்துக்கும் நமக்கு எந்த வித்தியாசமும் தெரியறதில்ல. இரண்டுமே அனுபவிக்கப்படும் போது உண்மையாகவே தோன்றுவதற்கு காரணம் மனதனுடைய விசாரமே ரூபமாக பிரதிபலிக்கிறதுனால தான். அப்படி தான் இந்த இரண்டு பேரும் அந்த சம்யோகத்தில் ஈடுபடும் போது ஏக விசாரமாக ஒரே எண்ணங்களில் யாருடைய ரூபமானது அங்கே பிரதிபலிக்குதோ அந்த ஜாடையானது அங்கே வர்றதுக்கு காரணமாகுது. இதில் இன்னொரு வித்தியாசத்தையும் நம்ம பார்க்கலாம். இவர் தொடக்கத்தில் இந்த 6ஆம் அத்தியாயத்தில் உருவ வித்தியாசத்தை ஆரம்பித்தார். அறிவு வித்தியாசம் வந்து, அப்புறம் உருவ வித்தியாசம் வந்து, ஆண் பெண் வித்தியாசம் வந்து, ஜாடை வித்தியாசம் வந்து, இப்போ கடைசியாக அந்த வித்தியாசம் எங்கே வந்து நிற்குது அப்படின்னா சரும வித்தியாசத்தில் வந்து நிற்குது. ஏன் ஆண்களுடைய சருமம் கடினமாகவும் பெண்களுடைய சருமம் மிருதுவாகவும் இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு அந்த வித்தியாசத்தை சீடன் கேட்டுக்கிட்டே இருக்கிறார். ஏன் இந்த வித்தியாசம் வருதுன்னு. அதுக்கும் சாமி என்ன பதில் சொல்கிறாருன்னா, அதுக்கும் சுக்கிலம் தான் காரணம். ஏன்னா 2 பேர்களுக்கும் சுக்கிலம் இருக்குங்கிறது இங்கே ஏற்கனவே சொன்னது தான். ஆனால் அந்த சுக்கிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசம் இருக்குது. என்னென்னா, சம்யோக சமயத்தில் அந்த சுக்கிலமானது விழக்கூடிய அந்த தன்மையை பொறுத்து அந்த வித்தியாசமானது மாறுபடுது. எப்படின்னா, பொதுவாக நம்மளுடைய சுக்கிலமாகட்டும், ஆண்களுடைய சுக்கிலமாகட்டும், பெண்களுடைய சுக்கிலமாகட்டும், இரண்டிலுமே அந்த 3 பொருள்கள் இருக்கும். அது சுரம் அப்படின்னு சொல்லக்கூடிய நீர், ஸ்ரோனிதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்தம், இன்னொன்று சுக்கிலம். இந்த 3ம் சேர்ந்தபடி தான். இந்த 3ம் இல்லாமல் அங்கே சம்யோகமானது உண்டாகிறது கிடையாது. அது 3ம் இல்லாமல் அங்கே சம்யோகமானது உண்டாகிறது இல்லை. அந்த சம்யோக சமயத்தில் இந்த 3ம் எந்த வகையாக வருதுங்கிறத பொறுத்து தான் இந்த வித்தியாசங்களே ஏற்படுது. இப்போது ஒரு ஆணனுடைய சுக்கிலமானது அதில் கர்ப்பபாத்திரத்தில் விழுகும்போது இது 3ம் சேர்ந்தபடியே விழுகுது. சுரம் அப்படின்னு சொல்லக்கூடிய நீர் அது அகங்காரம், அதுவும் திரவகத்தன்மையில் இருக்கக்கூடியது. ஸ்ரோனிதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்தம் அது மனம், அதுவும் திரவகத்தன்மையிலே இருக்கக்கூடியது. இன்னொன்று கட்டியாக இருக்கக்கூடிய சுக்கிலம் அது ஜீவன், அதுதான் உயிர் தன்மையை கொடுக்கக்கூடியது. இந்த 3ம் சேரும்போது அப்போ இதில் பாருங்கள் 2 பங்கு, மொத்தம் 3 பங்குல 2 பங்கு திரவகமாகவும் 1 பங்கு கட்டியாகவும் இருக்குது. இங்கே இது 3 சேரும்போது என்னாகும், மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய திரவகத்தன்மை தான் அங்கே லீட் ஆகும். அதனால தான் ஆணினுடைய சுக்கிலும் திரவகத்தன்மையில் விழுகிறதுக்கு காரணமாகுது. ஏன்னா அதில் ரத்தமும் அதில் நீரும் சேர்ந்தே இருக்கிறதுனால, சுரம்ங்கிற நீரும் ஸ்ரோனிதம்ங்கிறதும் சேர்ந்தே விழுகிறதுனால சுக்கிலமாக இருக்கக்கூடிய கெட்டியான பொருள் அது திரவகத்தன்மையிலேயே விழுகுது. அதனால தான் அவங்களுடைய தோல், அந்த ஆண் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சிசுவனுடைய தோல் கடினமாக இருக்கிறதுக்கு காரணமாகுது. அந்த நீர்த்தன்மை தான் அதை கடினப்படுத்துது. ஆனால் பெண்களுடைய சம்யோக சமயத்தில் பெண்களுடைய சுக்கிலம் எப்படி விழுகுதுன்னா, முதல்ல இந்த நீர் முதல்ல வந்துடும். சுரம்ங்கிற நீர் தனியாக விழுகும். அதுக்கப்புறம் ஸ்ரோனிதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்தம் தனியாக விழுகும். அதுக்கப்புறம் தான் அந்த கெட்டியாக இருக்கக்கூடிய சுக்கிலமானது தனியாக விழுகும். இதில் சம்யோகத்தில் ஈடுபடும் போது ஆணினுடைய சுக்கிலம் சீக்கிரமாக வர்றதுக்கும் பெண்ணினுடைய சுக்கிலம் ரொம்பவும் லேட்டாக வர்றதுக்குமே இதுதான் காரணம். இது ஒரே நேரத்தில் 3மே வந்துடும்.
ஆனால் அங்கே தனித்தனியாக வர்றதுக்கு அந்த நேரம் எடுத்துக்கும். அந்த அந்த 3 பொருள்களும் தனித்தனியாக விழுகும்போது அந்த சுக்கிலமானது எந்த திரவகத்தன்மையும் சேர்ந்துடாமல் அது கட்டித்தன்மையிலேயே வந்து அந்த சுக்கிலமானது அந்த கர்ப்ப பாத்திரத்தை விழுகுது. அதனால அவங்களுடைய தோலானது மிருதுவாக இருக்குது. ஏன்னா அதில் நீர்த்தன்மை இல்லாதனால கடினமான தன்மையும் அதில் இல்லை. அதனால் அது ரொம்ப மிருதுவாக இருக்கிறதுக்கும் இங்கே காரணமாகுது. அப்போ இந்த 3 விஷயங்களும் இங்கே எப்படி விழுகுதுங்கிறத பொறுத்து தான் அந்த சரும வித்தியாசங்கிறது உண்டாகுது. இப்போது இந்த சுக்கிலமானது அந்த கர்ப்பத்தை பற்றி இவ்வளோ தூரம் பேச வேண்டியதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, சம்யோகத்துக்காக மாத்திரமே இந்த சுக்கிலமானது ஸ்கலிதம் செய்யணும் அப்படிங்கிறது தான் சாமியினுடைய ஒரு கோட்பாடு. அதை தான் இங்கே சாமி இங்கே வலியுறுத்துறார். சம்யோகம் அப்படிங்கிறது நம்மளுடைய சொந்த அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கிறதுக்காக கிடையாது, அது உலகத்தினுடைய இனப்பெருக்கத்துக்காக தான் அப்படிங்கிறத தான் இங்கே வந்து சாமி இந்த சுக்கிலத்தினுடைய உபயோகத்தை பற்றி இங்கே பேசுகிறதுக்கு இங்கே அவர் அந்த சிசுவனுடைய உற்பத்தி பற்றி மட்டும்தான் இங்கே பேசியிருக்கிறார். இதில் ஆனந்தத்தை பற்றி அவர் பேச மாட்டார். ஆனந்தத்தை பற்றி பேசணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்ம 22வது தேதிக்கு போகணும். அங்கே போனால் ஏன் சுக்கிலத்தை வெளியில் விடுற திருட்டு பயல அப்படின்னு சொல்லி நம்மளை திட்டுவார். அதனால் இந்த சுக்கிலமாக இருக்கக்கூடிய அந்த ஒரு வஸ்துவை நாம் அதை விரயம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அது இனப்பெருக்கத்துக்காக மாத்திரமே இருக்க வேண்டும் அப்படிங்கிறதா. ஏன்னா எல்லா உயிர்களும் அதுக்கு அந்த இனப்பெருக்கத்துக்காக மாத்திரமே அந்த சுக்கிலத்தை அது சம்யோகம் மூலமாக அது வெளியேற்றுது. நமக்கு அது எதுக்காக அந்த இதுன்னே நமக்கு தெரியாததுனால அது இன்பத்துக்கானது அப்படிங்கிறத நினச்சிட்டு இருக்கிறதுனால நம்ம அதிக அளவில் அதை நம்ம விரயம் பண்ண வேண்டிய ஒரு அவசியங்கிறது இருக்குது. அதனாலே நமக்கு அந்த பேரானந்தம் கிடைக்காம இந்த சிற்றின்பம்னு சொல்லக்கூடிய இந்த 1 நிமிஷ நேரம் அந்த இன்பங்களை மட்டுமே நம்ம ருசி பார்த்துட்டு விட்டுறோம். இதே அந்த சுக்கிலத்தை நாம் வெளியில் விடாமல் நம்ம கட்டிப்படுத்தி நிறுத்தணும் அப்படின்னு சொன்னால் அதைத்தான் இங்கே ரசமணி அப்படின்னு சொல்கிறது. ரசம் அப்படிங்கிறது சுக்கிலம். அந்த சுக்கிலத்தை ஊதி கட்டும்போது அது ரசவாதம் ஆகுது. வாதம் அப்படின்னா காற்று, ரசம் அப்படின்னா சுக்கிலம். நம்மளில் இருக்கக்கூடிய சுக்கிலமானது இந்த வாயுவால மேலும் கீழும் ஊதி சுக்கிலத்தை கட்டி நிறுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்போ இந்த சுக்கிலத்தை தடுத்து நிறுத்துறதுக்கு என்ன வழி, இந்த சுக்கிலத்தை செலவு பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு சொன்னா, பிரம்மச்சாரியம்ங்கிற பேர்ல திருமணம் செய்யாமல் இருக்கிறதோ, இல்ல எந்த ஒரு பெண்ணை பார்த்தும் மோகம் வரக்கூடாதுங்கிறதுக்காக காட்டுக்குள்ளார தனியா ஓடி போகிறதோ கிடையாது. சாமிங்க சுக்கிலத்தை கட்டி நிறுத்துவதற்காக அவர் நமக்கு வலியுறுத்தி இருக்கக்கூடிய ஒரே ஒரு வழிமுறை, இதை மேலும் கீழும் நம் உள்வழியாக சதா நடத்த வேண்டும். அப்படி கட்டி நிறுத்தும் போது மட்டும்தான் நமக்கு சுக்கிலமானது கட்டிப்படுது. ஏன்னா இந்த சுக்கிலத்தினுடைய செலவுங்கிறது இந்த சம்யோகத்துல மாத்திரம் கிடையாது. 5 புலன்கள் வழியாக நாம இந்த உலகத்தை தொடர்பு கொள்ளும் போதெல்லாம் அந்த சுக்கிலம் தான் அங்கே செலவாயிட்டு இருக்குது. ஏன்னா மனம் அப்படிங்கிறதே அந்த சுக்கிலத்தினுடைய விரயத்தன்மை தான். அது சுக்கிலம் விரயமாகக்கூடிய அந்த நிலைமையை தான் நம்ம மனம்னு சொல்கிறோம். அது மனம் செயல்படுது அப்படின்னு சொன்னால் சுக்கிலம் தீர்ந்துட்டு இருக்குதுன்னு அர்த்தம். சுக்கிலம் தான் அங்கே மனமாக மாற்றமடைஞ்சு வெளியில் இருக்கக்கூடிய உணர்வுகளோட பந்தப்படுது. அப்போ கண்களால் பார்க்குறோன்னா சுக்கிலம் தீரத்தான் செய்யுது, காதால் கேட்கும் போதும் சுக்கிலம் தீரத்தான் செய்யுது, மூக்கால முகர்தறியும் போதும் சுக்கிலம் தீரத்தான் செய்யுது, நாவால சுவை தறியும் போதும் சுக்கிலம் தீரத்தான் செய்யுது, தொட்டறியும் போதும் சுக்கிலம் தீரத்தான் செய்யுது. ஆனால் இதெல்லாம் நடக்காத ஒரு நிலைமைங்கிறது எங்கே அப்படின்னா, நம்ம நைட்டு தூங்கும் போது நமக்குள்ளார உள் சுவாசம்னு ஒன்று நடக்கும். சமீரணன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கதி ஓடும். அந்த கதி ஓடுச்சுன்னா நம்மளால எதையுமே பார்க்க முடியாது, கேட்க முடியாது, முகர்தறிய முடியாது, சுவை தெரிய முடியாது, தொட்டறிய முடியாது, சம்யோகமும் செய்ய முடியாது. எந்த ஒரு ஸ்திரீயும் நாம நினைத்து மோகிக்கவும் முடியாது, எந்த ஒரு சிந்தனையும் மற்ற நிலைமையில இருக்க முடியும். அப்போ சுக்கிலத்தை கட்டி நிறுத்தணும்னா அதுக்கு ஒரே வழி சமீரணன்னு சொல்லக்கூடிய அந்த சுவாசம் நமக்கு வரணும். அதற்கு தான் சாமி அதை நசீவிடாம செய்யணுமா, அப்ப நம்மளுடைய சுவாசத்தை மேலும் கீழும் சதா நடத்தி அதை ஊதி கட்டி நிறுத்துங்க அப்படிங்கிறார். ஸோ இந்த ஒரு வழிமுறை தான் நமக்கு சாமி இங்கே கொடுத்துருக்கிறது. எப்போ அதை நம்ம செய்கிறோமோ அப்போ நம்மளுடைய பிறவி பெரும் பயன்கிறது தீர்ந்துடும். அப்போ நாம் பிறந்து வந்ததனுடைய நோக்கத்தை இங்கே சொல்கிறார். எதுக்காக நம்ம பிறந்து வந்திருக்கிறோம்? இந்த சுக்கிலத்தை கட்டி நிறுத்துறதுக்காக தான். ஏன்னா அதனுடைய இயல்பே அது சலிச்சு வெளியில் போகிறது, திரவக ரூபமாக அது வேஸ்டாகி போகிறது தான் அதனுடைய இயல்பே. அதைத்தான் இப்போ நாம் சேமிக்கிறது, அதுதான் நம்மளுடைய வேலை. அப்போ அதை கட்டி நிறுத்துறது தான் நம்ம பிறவியினுடைய பெரும் பயன். அதுக்காக தான் நாம் பிறந்து வந்ததுனுடைய நோக்கம். அதை செய்யறதுக்காக தான் நாம் இவ்வளோ இந்த உலகங்கிற அவஸ்தையை அனுபவிச்சுட்டு இத்தனை இன்ப துன்பங்களையும் மாறி மாறி அனுபவிச்சுட்டு இருக்கிறது காரணமாகுது. அப்போது நம்மளுடைய பிறவி பெரும் பயனாக இருக்கக்கூடிய அந்த சுக்கிலத்தை
மேலும் கீழும் சதா நடத்தி ஊதி கட்டி நிறுத்தும் போது மாத்திரமே நாம வாழக்கூடிய நிலைமைக்கு வர முடியும். நாம செத்து போகாமல் இருக்க முடியும். நாம இந்த ஆனந்தத்தை சதா ஆனந்தத்தை நம்ம சர்வ வக்ஞனாக எல்லாம் அறிந்தவராக ஆனந்த மத்தன்மார்களாக இருக்க முடியுங்கிறத தான் சாமி வந்து இந்த 6ஆம் அத்தியாயத்தை நிறைவு பண்ணும்போது அவர் சொல்றாரு. ஸோ இதுதான் இன்னைக்கு உங்களோட நான் பகிர்ந்துக்கணும்னு சொல்லி நினைச்ச விஷயம். வேற யாராவது ஏதாவது விஷயங்களை பகிர்ந்துக்கிறதா இருந்தால் பகிர்ந்துக்கலாங்கய்யா. அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். ஆத்ம நமஸ்காரம் ஐயா. சேகர் ஐயா. ஐயா, இப்போ சுக்கிலம் வந்து பெருக்கத்துக்கு மட்டும்தான், ஆனந்தத்துக்கு கிடையாதுன்றீங்க. ஆமாங்கய்யா. இப்போ மிருகங்கள் வந்து இனப்பெருக்கத்துக்கு பண்ணுதா, ஆனந்தத்துக்கு பண்ணுதா? இனப்பெருக்கத்துக்கு தாங்கய்யா பண்ணுது. ஏன்னா அவங்களுக்கு சீசன் அந்த இதெல்லாம் இருக்கும். நீங்க கவனிச்சிருப்பீங்க. நீங்க சென்னையில் இருக்கிறனால இந்த மீன்பிடி தடைக்காலம் அப்படின்னு ஒன்று போடுவாங்க. ஆமா. இந்த டயத்துல மீன் பிடிக்க கூடாது, ஏன்னா அது இனப்பெருக்கம் செஞ்சுட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன் அந்த சீசன்ல மட்டும் அது இனப்பெருக்கம் செய்யுது? இந்த நாய்களை கவனிச்சு பாருங்க. மார்கழி மாசமானா அலைஞ்சுக்கிட்டே இருக்கும். ஸோ அது ஒரு சீசன் அதுக்கு. ஸோ சீசனுக்கு மட்டும் இப்போ நம்மள மாதிரி ஆனந்தத்துக்காக அது சம்யோகம் செய்யறதா தான் அது எப்ப வேணா செஞ்சுட்டு போலாம். அது இனப்பெருக்கத்துக்காக செய்யறதுனால தான் அது சீசனை எதிர்பார்க்குது. கொஞ்சம் ஒரு டைம், அந்த டெலிவரிக்கு அப்புறம் ஒரு டைம் அது விட்டு வைக்குது. ஸோ அடுத்த இனப்பெருக்கத்துக்கு ஒரு நேரத்தை அது உண்டு பண்ணி அதை எடுத்துக்கிட்டு அதை செய்யுது. ஸோ அதனால அவங்களுக்கு அந்த காமம் அப்படிங்கிறது கிடையாது அதில். ஏன்னா காமம்னு வரும்போது அங்கே ஆசை அப்படிங்கிறது பின்னாடி இருக்கவே செய்யுது இல்லைங்களா? ஆனந்தம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அனுபவிக்கிறதுக்கான ஒரு ஆசைங்கிறது தான் அந்த காமம் அப்படிங்கிறது. அவங்களுக்கு காமம் இருக்கிறது இல்லை, அவங்க இனப்பெருக்கத்துக்கான ஒரு வேலையை செய்கிறாங்க. அதனால அவங்களுக்கு அதில் எந்த ஒரு கூச்சமோ அதை வந்து ஒரு தவறான ஒரு செயலாவோ அவங்க நினைக்கிறது கிடையாது. நாம் அதை அதிகமாக விரும்பலாம். அந்த மனிதன் அபிமானிச்சிருக்கக்கூடிய நம்மளுடைய அதிகபட்ச உச்சபட்ச ஆசையாகவே அது இருக்கலாம். ஏன்னா சாமி அதை 22ஆம் அத்தியாயத்தில் எப்படி சொல்லுவார்னா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சர்வ ஜீவிகளும்னே அவர் எழுதியிருப்பார். மனிதன் மட்டும் இல்லை, சர்வ ஜீவிகளும் அதிகமாக ஆசைப்படுகிறதும் ஆக்ரோஷத்தில் இருப்பதும் இந்த ஸ்திரீ புருஷ சேர்க்கைக்காகவும்னு சொல்லியிருப்பார். ஸோ இதுதான் உச்சபட்ச ஒரு விருப்பமாகவே இருக்கும். உச்சபட்சமான ஒரு ஆனந்தத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு செயலாகவே இந்த உலகத்தில் பார்க்கக்கூடியது. ஸோ அந்த இன்பத்தை நாம் வந்து நம்மளுடைய அந்த லாபத்துக்காக வேண்டி, ஆனந்தத்துக்காக வேண்டி அதை அதிக அளவில் நம்ம பயன்படுத்துகிறோம். ஆனால் மற்ற உயிரினங்களுக்கு அந்த ஆனந்தம் சதா உள்ளுக்குள்ளாரே நடந்துட்டு இருக்கிறதுனால, அவங்க எப்பவுமே ஆனந்தத்தில் இருக்கிறதுனால, அவங்க இந்த காமங்கிற இந்த சம்யோகத்தை அவங்க ஆனந்தத்துக்காக பயன்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்களால இயல்பாகவே அது இனப்பெருக்கத்துக்காக அதை உபயோகப்படுத்த முடியும். நமக்கு ஆனந்தம் இல்லாததுனால அதை ஆனந்தத்துக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனா இனப்பெருக்கம் அந்த ஆனந்தமும் வரும்ல, அந்த வருது. ஏன்னா சுக்கிலத்தினுடைய வேலையில என்ன நடக்குதுன்னா, இந்த மனமும் ஜீவனும் சேர்ந்து தான் சுக்கிலத்தை இலக்கி கீழே கொண்டு வருது. சாமி என்ன சொல்றாரு? உள்ளில் இருக்கக்கூடிய புறத்தில் வசிக்கக்கூடிய ஜீவனும் 4வது அத்தியாயத்தில் சொல்லியிருப்பார். முட்டையிலிருந்து ஜனித்து வர்றதை பத்தி பேசும்போது, புறத்தில் வசிக்கக்கூடிய ஜீவனும் வெளியில் வியாபிக்கக்கூடிய மனமும், இந்த தாயும் தகப்பனாரும் 2 பேரும் சேரும் பொழுது நாம உண்டானோம் இல்லைங்களா? அப்ப இந்த 2 பேரும் சேரும் போது அங்க இன்பம் வரவே செய்யும். அது யோகத்தினால 2 பேரும் சேர்ந்தாலும் சரி, போகத்தினால 2 பேரும் சேர்ந்தாலும் சரி, இந்த இல்ல நித்திரையில 2 பேரும் சேர்ந்தாலும் சரி, அவங்க 2 பேரும் சேர்ந்தாங்கன்னு சொன்னாலே அங்க இன்பம் தான். இப்போ ஐயா, இப்போ 2 நாய் மேட் பண்ணுதுன்னு வச்சுங்க, அப்ப நடுவே ஊடால 2-3 நாய் வந்துடும் அதை தடுத்து அது பண்றதுக்கு. ஆமா. அப்ப அதுக்கு ஏதோ ஒரு இன்பம் இருக்குன்னு தோணி தானே வருது அது. ஆமாங்கய்யா. அதுல வந்து எப்படின்னா, நம்ம அளவுக்கு வந்து அவங்களுக்கு அந்த சீசன்ல மட்டும்தான் அது தோணுது. நம்ம அந்த சம்யோகம் செய்யணுங்கிற விருப்பம் மட்டும்தான் இருக்குது. சரிங்களா? அவங்களுக்கு அந்த விருப்பம் எப்பவுமே இருக்கிறது கிடையாது. அந்த சம்யோகத்துக்கான சீசன்ல அவங்களுக்கு அது தோன்றது இயல்பு தான். இனப்பெருக்கம் செய்தாகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு வர்றது இன்பம், அந்த விஷயம் உண்மைதான். ஆனா அந்த இனப்பெருக்கம் செய்யணுங்கிற நோக்கத்துல அவங்களுக்கு அந்த ஆனந்தமும் எக்ஸ்ட்ரா கிடைக்குது. அவங்களுக்கு எல்லாம் ஒரு ப்ரோக்ராம் ஆகிருக்கு. ஆமா, நமக்கு கிடையாது, அவங்களுக்கு இருக்கு. ஆமா, நாம என்ன பண்றோம்னா இனப்பெருக்கத்தை தவிர்த்துக்கிட்டு போகத்தை பண்றோம். ஆமா ஆமா, இனப்பெருக்கம் வேண்டாம், ஆனா எனக்கு போகம் வேணும்னு நம்ம நினைக்கிறோம். அவங்க போகம் இருந்தாலும் இனப்பெருக்கமும் வேணும்னு சொல்றவங்க. இதுதான் அவங்களுடைய சம்யோகத்துக்கும் நம்மளுடைய சம்யோகத்துக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம்.
ஐயா இப்போ ஐயா ம் ஆண்களுக்கு சுக்கிலம் இருக்கு, பெண்களுக்கும் சுக்கிலம் இருக்கு. ம் சுக்கிலன்றது ஒரு ஆனந்தம் தான். ம் இப்போ இந்த திருநங்கைகளுக்கு சுக்கிலம் இருக்கா, அவங்களுக்கு ஆனந்தம் இருக்கா? இருக்குங்க, கண்டிப்பா இருக்கும், இல்லாமலாம் இருக்காது. அவங்க ஒண்ணு ஆணாக இருந்து பெண்ணாக ஹார்மோன் வளர்ச்சி மாற்றப்பட்டவங்களா இருப்பாங்க, இல்லைன்னா பெண்ணாக இருந்து ஆணாக ஹார்மோன் வளர்ச்சி மாற்றம் அடைஞ்சவங்களா இருப்பாங்க. ம். அதுல அந்த எக்ஸ் ஒய் அப்படின்னு சொல்லி 2 குரோமோசோம்ஸ் இருக்கும் இல்லையா? குரோமோசோம். ஸோ அந்த ஆமா. குரோமோசோம்ஸினுடைய விகிதம் மாறுபடும் போது அவங்க பெண்ணாக இருப்பாங்க, ஆனா ஆணனுடைய தன்மை உள்ள வந்துடும். ஆமா. இந்த எக்ஸ் 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 ஒய் அப்படின்னு 2 சொல்லுவாங்க. ஆமா, எக்ஸ் ஆமா, எக்ஸ்ங்கிறது ஆமா. ஆண், எக்ஸ் ஒய் அப்படிங்கிறது பெண். பெண். இந்த எவ்வளோ எக்ஸ் இருந்தா ஆண், எவ்வளோ எக்ஸ் எவ்வளோ ஒய் இருந்தால் ஒரு பெண் அப்படிங்கிற விகிதம் இருக்கும், அது நமக்கு தெரியாது. ஆமா. அந்த விகித மாறுபாடு உண்டாகும் போது அதிகமான ஒய் அங்க வந்துருச்சு அப்படின்னு சொன்னாலோ, இல்ல அந்த எக்ஸ்ல குறைபாடு ஏற்பட்டாலோ அவங்க திருநங்கையாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. So, குரோமோசோம் மேட்டர். குரோமோசோம்களுடைய மாற்றம் தான் அது. நமக்கெல்லாம் இப்படி உடம்புல ஊனம் உண்டாகுது இல்லையா? ம். போலியோ அட்டாக் ஆகி ஒரு ஆமா, ஊனம் ஆமா, உண்டாகுது, ஆமா. பார்வை இழந்து போயிடுறோம், காது கேட்காம போயிடுது, பேச முடியாம போயிடுது. ஸோ இதெல்லாம் இந்த ஜீன்ல ஏற்படக்கூடிய ஒரு குறைபாடு. சம்யோக சமயத்துல அந்த ஜீன் சரியாக அது அங்க உருமாற்றம் அடையாத ஒரு குறைபாடு அது. அந்த மாதிரி குரோமோசோம்ல ஏற்படக்கூடிய ஊனம் தான் நீங்க சொல்லக்கூடிய அந்த திருநங்கைகளுக்கு ஏற்படக்கூடிய ஒரு விஷயம். அது ஒரு ஊனம், அது அவ்வளவுதான். நம்ம அதை அவங்கள தனி பாலினமா பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது குரோமோசோம்களில் ஏற்பட்ட ஊனம். ம். நன்றி ஐயா. நமஸ்காரம். நமஸ்காரம். பிரேம்குமார் ஐயா. ஐயா ஐயா ஆத்மஸ்காரம் ஐயா. ஐயா ஆக்சுவலா இந்த ரசமணி கட்டுறதை பத்தி ஒரு டவுட்டு. ம் நமக்கு வந்து ஊதி கட்ட சொல்லி சொல்றாங்க. ம் மற்ற ஜீவராசிகளுக்கு அந்த கதின்றது உள்ளுக்குள்ளேயே இருக்குது. ஆமா. ம் அப்ப ரசமணி ஆட்டோமேட்டிக்கா அது கட்டி இருக்கும் தானே? ஆமா, அதனால தான் அவங்க எப்பவுமே ஆனந்தத்திலே இருக்கிறாங்க. சரி. அவங்க இப்ப அப்ப சதா ரசமணி சர்வ கட்டி காலமும் ரசமணி கட்டி அது ஒழுகுது அப்படின்னா ம். அவங்க உடல் வந்து சிதையக்கூடாதுல்ல? அப்படி கிடையாதுங்க. இப்போ அவங்களுக்கு இயல்பாகவே அந்த சுவாபத்தில் இருக்கிறதுனால அவங்க அதோட டிராவல் ஆகி போயிடுறாங்க. அதை மாற்றி அமைக்கிறதுக்கான எந்த ஒரு அந்த சுதந்திரமும் அவங்களுக்கு கிடையாது. அந்த மற்ற உயிரினங்களுக்கு அதில் என்ன கொடுத்துருக்குதோ அப்படிதான். அது ப்ரோக்ராம் வந்து சிஸ்டமேட்டிக்காக ஏற்கனவே ப்ரோக்ராம் பண்ணப்பட்டது. அவங்களுடைய இயல்புக்கு அதை மாற்றி அமைச்சு அவங்களால செயல்பட முடியாது. இவ்வளோதான் அப்படின்னா அது அவ்வளோதான். ஆனால் நம்மளுது அப்படி கிடையாது. நமக்கு அந்த பூர்ண சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்குது. நீங்கள் மாயையும் தேர்ந்தெடுத்துக்கலாம், பிரம்மத்தையும் தேர்ந்தெடுத்துக்கலாம். ஆனால் அந்த ஆப்ஷன் அவங்களுக்கு கிடையாது. அவங்க பிரம்மத்தை மட்டுமே தேர்ந்தெடுக்கணும். அது அவங்களுக்கு வலியுறுத்தப்பட்டிருக்குது, அவங்களுக்கு கம்பல் பண்ணப்பட்டிருக்குது. அதனால கம்பல் பண்ணப்பட்ட வகையில் வந்து அவங்களால எதையுமே மாற்றி அமைக்க முடியாது. ஸோ அந்த சுக்கிலம் இறங்கி வருதா அது தடுக்க முடியாது. அது இறங்காமல் நிற்குதா அது அங்கேருந்து இறங்க வைக்க முடியாது அவங்கனால. ஸோ அந்த ப்ரோக்ராமுக்கு தகுந்தபடி அவங்க வேலை செய்கிறவங்க. ஆனால் நம்மளுது வந்து அதை இறக்க வைக்கிறதும் நம்மளால் செய்ய முடியும், அதை ஊதி கட்டி நிறுத்தவும் நம்மளால் செய்ய முடியும். ஸோ அந்த சுதந்திரம் நம்மக்கிட்ட இருக்குது. புரியுதுங்களா? அதனால அவங்களுக்கு வந்து அந்த அந்த சீசன்ல அது ஒழுகி வருது அப்படின்னு சொன்னால் அதை தடுத்து நிறுத்துறதுக்கான அதிகாரம் அவங்களுக்கு கிடையாது. புரியுதுங்க. திருமூலர் திருமணத்துல இந்த குரோமோசோம் பத்தி சொன்னீங்க இல்லையா? அவர் எப்படி சொல்லியிருப்பாரு அப்படின்னா, இந்த ஊனமா பிறக்கிற குழந்தைங்களுக்கு அதாவது வந்து ஜலம் அப்படி மலம் அடங்கி இருந்தது அப்படின்னா சம்போகம் டைம்ல அதுக்கான குறைபாடுகள் வந்து அங்க இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி வந்து விந்து வந்து எவ்வளவு தூரத்துக்கு வந்து போகுதோ அவ்வளவு தூரம் ஒருத்தவங்களோட ஆயுசு இருக்கணும் அதுல போட்டிருப்பாருயா. பாட்டு சரியா தெரியல, நான் ரெஃபர் பண்ணிட்டு சொல்றேன். இது இருக்கு. ஒரு குழந்தையினுடைய ஒரு ஆயுள் அப்படிங்கிறது சாமியினுடைய கூற்றுப்படி நாம் அதை செலவு பண்ணுறதை பொறுத்து தான் இருக்குது. அது எவ்வளோ தூரம் எதுக்கெல்லாம் அந்த ஜீவனை வெளியில் விட்டு செலவு பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் அந்த ஆயுள் அப்படிங்கிற நிர்ணயம் இருக்குதே தவிர, அந்த சம்யோக சமயத்தில் அந்த விந்துவனுடைய அளவோ அந்த விந்துவனுடைய வேகமோ விந்துவனுடைய தன்மையோ அதை பொறுத்து அங்கே ஆயுளானது நிர்ணயிக்கப்படுறது இல்லை. ஆனால் ஒரு ஆரோக்கியமான குழந்தையை பற்றி பேசும்போது சாமி அதை சொல்லியிருக்கிறார். ஒரு முதிர்ச்சி அடைந்த அந்த சுக்கிலமானது நல்ல ஆரோக்கியமான புத்தி சாதுரியமான ஒரு நல்ல தன்மையில் இருக்கக்கூடிய குழந்தையை கொடுக்கும் அப்படிங்கிறத சாமி சொல்லியிருக்கிறார். ஆனால் ஆயில் அதை எந்த அளவுக்கு எஃபெக்ட் பண்ணணும்னு அவர் அதை சொல்லலை. ஆனால் சித்தவேத கூற்றுப்படி ஆயிலானது நாம் செலவு பண்ணக்கூடிய விகிதத்தை பொறுத்து தான் அது மாறுபடும். ஒருத்தர் 30 வயசுலேயே திருந்தி போய் இனி நான் செலவு பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி நிறுத்திட்டாருன்னா அவருடைய ஆயுள் கூடவே செய்யும்.
இல்லை அந்த 50 வயசு கடந்தும் கூட நான் வந்து அதை தீர்த்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொன்னால் அவர்னால அந்த ஆயிலை அதோடயே முடிச்சுக்க கூட முடியும். ஸோ அந்த ஆயிலினுடைய அந்த நீளமானது செலவை பொறுத்து இருக்குது. புரியுதுங்க. சரிங்க. அப்போ வேற யாராவது ஏதாவது விஷயங்களை பகிர்ந்துக்கிறீங்களா, இல்லை நிறைவு பண்ணிடலாங்களா? சரிங்க. அப்போ நிறைவு பண்ணுறதுக்கு முன்னாடி நாம் இதெல்லாம் வந்து ஏற்கனவே உபதேசம் வாங்குறதுக்கு முன்னாடி இந்த சித்தவேதத்தை நல்லா தரோவாக படிச்சுட்டு நம்மளுடைய பிறவி பெரும் பயன் என்ன, நாம் இங்கே செய்ய வேண்டியது என்ன, இது நாள் வரைக்கும் நாம் என்ன செஞ்சிட்ருக்குறோம், இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டதுனால தான் எனக்கு இந்த வித்தை வேணும். இந்த வித்தை மூலமாக என்னிலிருந்து சுக்கிலமாக 5 துவாரங்கள் வழியாக வெளியில் போகக்கூடிய அந்த உயிர் சக்தியை நான் செலவு பண்ணாமல் தடுத்து நிறுத்துவேன். இனிமேல் அதை பாதுகாக்கிறது தான் என்னுடைய முக்கியமான வேலை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டதுனால தான் இந்த உபதேசத்தை வாங்கணும். அப்படி வாங்கும்போது அதை செய்யவும், அதை தொடர்ந்து அதை கண்டிப்புடன் செய்யவும் நாங்கள் செய்ய போகிறோம் அப்படிங்கிறத சொல்லி நாம் ஒரு சத்திய வசகத்தையும் கூட செஞ்சு கொடுத்துருக்குறோம். நான் இன்று முதல் மனதாலும் வாக்காலும் கர்மத்தாலும் சத்தியத்துக்கு விரோதமாக யாதொன்றும் செய்ய மாட்டோம், நிரபராதியான என் ஆத்மாவை சாட்சி அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த வகையில் கவனித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நாம் அந்த சத்திய வசத்தை காப்பாற்றுறது தான் நம்ம பிறவி பெரும் பயனாகவே இங்கே இருக்க போகுது. ஸோ அதை எந்த வகையிலையும் நம்ம அதை செலவு பண்ணி தீர்க்காமல் சதா மேலும் கீழும் நடத்தி அந்த சமீரணன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கதியை நம்மளே வர வச்சு நாம் ஆனந்த மத்தன்மார்களாக இருக்கிறதுக்கு தொடர்ந்து முயற்சி செய்யணும் அப்படிங்கிறதையும் நம்ம எல்லாத்துக்கும் நான் நினைவுபடுத்திக்கணும்னு நினைக்கிறேன். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரங்க. ஆத்ம நமஸ்காரம் ஐயா.